ரமலான் மாதத்தின் இந்த 10ஆம் நாள் இரவில் பொருளாதார புரட்சியாக வழங்கப்பட்ட ஜக்காத் சட்டம் குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. அதற்குரிய பதிலை பார்த்துவிட்டு நம்ம தலைப்பிற்கு செல்லலாம். என்ன கேள்வி என்று சொன்னால், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சாலிஹ் அல் முனஜ்ஜித் என்ற ஒரு அறிஞர், அவர் கேள்வி பதில் சொல்வதற்காகவே ஒரு இணையதளம் நடத்துகிறாரு. அதுதான் இஸ்லாமிய உலகத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம். அதில் அதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பொருளுக்கு திரும்ப ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை என்று நீங்கள் சொன்னதற்கு மறுப்பாக அந்த அறிஞர் பதிலளித்திருக்கிறார். உங்கள் பேரை குறிப்பிடாவிட்டாலும் இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் என்று சொல்லி அவர் பதிலளித்திருக்கிறாரு. அந்த பதிலுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதையே குறித்து அவர்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது அவர் அறியாமையில் சொல்கிறாரு, அது கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கிறார். அப்போ அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி கோவை இம்ரான் என்கிற சகோதரர் அவங்களுடைய லிங்க் அனுப்பி இதுக்கு விளக்கம் சொல்லுங்கங்கிறாங்க. அதை நீங்கள் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க என்பதை லைவில் பார்க்குறவங்களுக்கு செய்யும். அந்த வீடியோவை நான் போட்டு விட்றோம். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க என்றது அவங்களுடைய அரபி தளத்தில் அரபியில் அந்த கேள்வி பதில் வரும். ஆங்கில தளத்தில் ஆங்கிலத்தில் அந்த கேள்வி வரும். அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க பார்ப்பாங்க லைவில், நீங்கள் பார்க்க முடியாது. லைவில் பார்க்குறவங்களுக்கு அதை பார்ப்பாங்க. அதில் என்ன கேள்வி என்ன பதில் அதை பார்த்துருவோம். ஒருத்தர் கேட்குறார், ஒரு மனிதர் ஒரு கிலோ அளவுக்கு தங்கத்தை சொந்த உபயோகத்திற்காக வாங்குகிறார். வாங்கிவிட்டால் அவர் 2.5% ஜக்காத்தை ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா அல்லது ஒரு தடவை கொடுத்தா போதுமா? இது கேள்வி. இது கேள்வியை சொல்லிட்டு அவர் மறுபடியும் கேட்குறாரு, ஓ கதுகால அஹது ஐமத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார், அன்ன ஜக்காத்தில் ஆயானி தஜிபு மர்ரத்தன் வாஹிதா, பொருள்களுக்கு ஜக்காத்து ஒரு தடவை தான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒலைசக்குல்லாமின் ஒவ்வொரு வருஷம் கிடையாது என்று சொல்கிறார். யார் இது அலாமனித்தா அன்ன ஜக்காத்த வாஜிபத்துன் குல்லாமின், ஒவ்வொரு ஆண்டும் அந்த பொருளுக்கு ஜக்காத்து என்று யார் வாதிடுகிறார்களோ அவர் ஆதாரத்தை காட்டட்டும் என்று அவர் அறைகோள் விடுகிறார். நம்ம அப்படி தானே கேட்குறோம், ஆதாரம் காட்டுங்கண்டு. ஏத்தி பி தலீல் மினல் கிதாபி ஓ சுன்னா, குரான் சுன்னாவிலிருந்து அதுக்குரிய ஆதாரத்தை காட்டட்டும் என்று கேட்கிறார். இவருடைய இந்த வாதம் சரியா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நம்மளை பற்றி தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த எதனால் கேட்குறாங்கன்னா, இது இப்போ உள்ள கேள்வியில் கேள்வி கேட்டவர் இப்போ எடுத்து போட்டிருக்கிறார். இது 2014 உள்ளவங்க இணையதளத்தில் அந்த டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 உள்ள கேள்வி. 2014 இது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்தது. எப்போ வெடித்தது என்று சொன்னால், இங்கே இந்த பீஸ் கண்காட்சின்னு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த ஜாகிர் நாயக் என்ற ஒரு அறிஞர், அதே மாதிரி கத்தார்லேருந்து பிலால் பிலிப்ஸுங்கிற ஒரு அறிஞர், அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தும் போது இது நம்ம அடித்து சொல்லும்போது அவங்கள்ட்ட நேரடி விவாதத்துக்கு உங்களை அழைச்சோம். நீங்கள் வருஷம் கொடுக்கணும்னு சொன்னால் உங்களோட ஆதாரத்தோட விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னோம். அவங்க வரலை. அந்த நேரத்தில் உள்ளவர்கள் தான் இதை கேட்டிருக்க முடியும். அந்த 2014 இது ஒரு சர்ச்சையாக இருந்தது. அப்போ ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்குறார், 1 கிலோ தங்கம் வாங்கிட்டா வருஷம் கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிற பதில் அது ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டுருக்கோம். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, பதில் அப்படியே வாட்சி அர்த்தம் சொல்கிறான். நீங்கள் விளங்கிக்கிறங்க, இது ஒரு பதிலான்னு விளங்கிக்கிறங்க. இத்தஃபக்கல் உலமாவும் மின சலஃபி ஒல் ஹலஃபி, முந்திய அறிஞர்களும் பிந்திய அறிஞர்களும் ஏகமனதாக முடிவெடுத்து விட்டார்கள். அன்ன ஜக்காத்த தத்த கர்ரரு பி தக்கராரில் ஆவாம், வருடங்கள் திரும்ப திரும்ப செல்லும் பொழுது ஜக்காத்தும் திரும்ப வரும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அல்ல அம்பாலி மின தஹபி ஒல் ஃபில்லத்தி உனகவிகா, தங்கம் வெள்ளி அது போன்ற அனைத்திற்குமே ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும் என்பதை முந்தைய அறிஞர்களும் ஏகமானதாக முடிவெடுத்துட்டாங்க, பிந்திய அறிஞர்களும் ஏகமானதாக முடிவெடுத்தார்கள் என்ற ஒரு வாதத்தை ஃபஸ்ட் வைக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, கால இப்னு ஹஸ்ம்,
இப்னு ஹஸ்ம் என்ற அறிஞர் சொல்வதாக அவர் எடுத்து காட்டுறார். ஃபி மராத்திபில் இஜ்மாவுடைய படித்தரங்களை விளக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒத்தஃபகு அறிஞர்கள் எல்லாம் ஒரு மனதாக முடித்து விட்டார்கள். அலா அன்ன ஜக்காத்த கர்ரரு ஃபி குல்லி மாலின், ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் ஜக்காத் என்பது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இந்த கிலாய் குல்லி ஹவுலின், ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஜக்காத்து திருப்பி வரும். ஹாஷ ஜுருவை சிமார், பயிர்களையும் கனிவர்க்கங்களையும் தவிர, அது ஒரு தடவை அவங்கள ஒத்துக்கிறாங்க. இப்போ இன்னகும் இத்தபகு, அவங்க ஒத்தகரத்தில் இருக்கிறார்கள். அல்லா ஜக்காத்த ஃபீஹா, இந்த கனிகளிலையும் விவசாய பொருள்கள்லையும் ஜக்காத்து கிடையாது. இல்லா மர்ரத்தன் ஃபித்தஹரி, காலத்திலே ஒரு தடவை கொடுத்தா போதும், அதை தவிர ஜக்காத்து கிடையாது என்று சொல்கிறார்கள். இது ஒரு பதில். அதாவது இப்னு ஹஸ்ம் சொல்லிட்டாராம். இப்னு ஹஸ்ம் என்ன சொல்லிட்டாரு, அறிஞர்கள்லாம் முடிவெடுத்து விட்டார்கள்னு ஆதாரம் காட்டுறாங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு வருஷம் கொடுக்கணுமா, திருப்பி கொடுக்கணுமான்னு அந்த அருக்கு ஹதீஸு, இந்த அருக்கு ஆதாரம், அதைத்தான் கேள்வியாகவும் கேட்குறாரு. கேள்வி கேட்டவரை இதுக்கு ஆதாரம் தான் எடுத்து காட்டட்டேன் அப்படின்ட்டு தான் அவர் சவால் விடுறாருன்ட்டு தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்யணும், இந்த ஆதாரம் இருக்குது, இந்த ஒரு ஆதாரம் புடின்னு சொல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா, உலமாக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள்ங்கிறது தான் அதுக்கு பதிலாக சொல்கிறார். அதில் இப்னு ஹஸ்ம் அவர்கள் எழுதினதை சொல்லிடுறாரு. அடுத்து என்ன செய்கிறாருன்னா, ஒலமியத் அக்கபு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா பிஷையின், இப்னு தைமியா அவர்கள் இந்த கருத்துக்கு எந்த மறுப்பும் சொல்லவில்லை. இப்னு ஹஸ்முடைய சொல்ல போட்டுட்டு இந்த கருத்துக்கு இப்னு தைமியா அவர்கள் ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. அப்படின்னா இவங்க ஒரு மதுஹப்புல இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இப்னு தைமியா மறுப்பு சொல்லணுன்னா சரியா, இப்னு ஹஸ்மே சொல்லிவிட்டு அதுதான் சரியா அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் அவங்களோட வாசகம்தான். தலீலு ஹாதல் இஜ்மாய், இந்த இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம், எப்போ இஜ்மா செஞ்சாங்க, எத்தனாம் தேதி கூட்டினாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆதாரம் காட்டுறாரு. தலீலு ஹாதல் இஜ்மாய், இந்த இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அமலுல் உம்மத்தி, இந்த உம்மத்து செயல்படுறது தான் ஆதாரம். அப்படி தான் செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. மில்லதுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா யோமினா ஹாதா, நபிகள் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இப்படித்தான் உம்மத்து செயல்படுத்தி கொண்டிருக்கு. இதுதான் ஆதாரம். உம்மத்து செயல்படுத்துறது சரியான்னு கேட்டால், உம்மத்து செயல்படுத்துறது ஆதாரமா, எதுக்கு ஆதாரம் காட்டணுமோ அதே ஆதாரங்கிறாங்க. உம்மத்து ஏன் செயல்படுத்தினாங்க கேட்டால், உம்மத்து செயல்படுத்தினாங்க. அப்படி லேட்டாக வந்தோன்னா லேட்டாக அரிசிமான்ல, லேட்டாக அரிசின்னா அது காரணத்தை சொல்லாமல் ஏன் லேட்டாக வர்ற, லேட்டாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை பதிலாக இருக்குது. இந்த பதில் என்ன, உம்மத்து ஒன்றுபட்டாங்க, அதுக்கு என்னப்பா ஆதாரம்னா உம்மத்து ஒன்றுபட்டாங்கல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெரிய தலீல் வைக்கிறார். இப்போ இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யபாது சுஆத்த ஓ ஜாமி ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வந்தார்கள். ஒரு ஆதாரம் காட்டுறார். இலல் கபாயிலி, ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும், ஒரு புல்தானி, ஒவ்வொரு நகரங்களுக்கும் வசூலிக்கிற ஆளை ரசூல் அனுப்புவார்கள். ஒலம் யக்கூனு யுஃபர்ரிகூன, அப்படி அனுப்பப்பட்ட அந்த வசூலிப்பவர்கள் பிரித்து பார்க்கவில்லை. பைனமா உத்திய ஜக்காத்துல் ஆமல் மாலி, சென்ற காலம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளையும், ஒமாலம் யத்த, எதுக்கு கொடுக்கப்படலை அதையும் பிரித்து பார்க்கவில்லை. இப்போ வசூலுக்கு போனாங்கள்ல, எதுக்கெல்லாம் கொடுத்துருக்குற, எதுக்கெல்லாம் கொடுக்கவில்லை என்று அவங்க பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் தான் வாங்கினார்கள்னு சொல்கிறார். பல்கானு யாஹுதூன ஜக்காத்தை, மாறாக ஜக்காத்தை அவர்கள் வாங்கிவிட்டார்கள். அலா குல்லிமாஹோ மௌஜூதன் பிஐதின்னாஸ், மக்கள் கையில் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கும் ஜக்காத் வசூலித்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு தான் ஆதாரம் கேட்கணும். இப்படி செஞ்சாங்கன்ற ஆதாரம் எங்கே இருக்குது? அதாவது போனவங்க வசூலித்தார்கள் மட்டும்தான் இருக்கே தவிர, பழைய பொருள் எவ்வளோ, புதிய பொருள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னு ஆதாரம் இல்லை, கேட்கலைங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, அது என்ன நடந்துச்சுன்ற ஆதாரம் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் அது பேசக்கூடாது. நம்ம எதை பற்றி பேசணும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், ஜக்காத் வசூலிக்க சொன்னார்கள்னா ஒரு பொருளுக்கு கொடுன்னா ஒருக்கா தானே அர்த்தம். பல தடவை நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அதுக்குரிய ஆதாரத்தில் காட்டணும். ஆதாரத்தை காட்டாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசூலிக்க அனுப்பியவர்கள் கையிலேருந்து அம்புட்டுக்கும் வசூலித்தார்கள். எது பழசு எது புதுசுன்னு அவங்க கேட்கலைங்கிறாரு. கேட்கலைங்கிறதுக்கு ஆதாரம் தான் கேட்குறோம், கேட்கவில்லை என்று சொல்கிறாரே தவிர, அப்படி கேட்கவில்லை என்பதற்கு என்ன செய்யணும், ஆதாரம் தரணும். வசூல் பண்ணினார்கள் தான் இருக்குது. அப்போ எதுக்கு ஆதாரம் இல்லை, அந்த ஊகமான ஒன்றை சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாரு, தலீல்னு காட்டுறாரு. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கால இப்னு சீரின், இன்னொரு அறிஞருடைய சொல்ல காட்டுறார். இப்னு சீரின் என்ற அறிஞர் சொல்லியிருக்கிறார், கானல் முசத்திகு, ஜக்காத் வசூலிப்பவர் எஜி வருவார். பைனமா ரா ஜரான் காய்மன், ஒரு பயிர்கள் விளைந்திருக்கிற காட்சியை கண்டால், அவ் இபுலன் காய்மத்தன், ஒரு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தை கண்டால், அவ் கணமன் காய்மத்தன், அது நின்று இருக்கிற ஒரு ஆட்டை கண்டால், அகத மின்ஹ சதக்கா, அதிலிருந்து சதக்கா வாங்கி விடுவார். இதுதான் வசூல். எப்படி வசூலிப்பார்கள்னு கேட்டால், கண்ட இடத்துல வசூலிச்சிருவார்கள்னு இப்னு சீரின் சொல்கிறாருங்கிறார். முதல்ல ஒரு ஆட்டுக்குலாம் ஜக்காத் இருக்கா,
ஒரு ஒட்டகத்தை கண்டால் வசூலிப்பாராம். ஒரு ஒட்டகத்துக்கு எப்படி வசூலிப்பார் ஜக்காத்தை? ஒரு ஆட்டை கண்டால் உடனே ஜக்காத்தை வசூலித்து விடுவார். இதுதான் வழக்கமாக இருந்தது. இது கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்படாதா என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். முதல்ல இப்னு சீரின் சொல்வதை எடுத்து காட்டுறாரு. இது ஒரு கருத்தா? இது இப்படி இப்படி மார்க்கத்தில் இருக்குதா? அவங்க ஏற்றுக்கிட்ட கொள்கையில் இப்படி இருக்குதா? ஒரு ஆட்டை கண்டா ஜக்காத்து வசூலிப்பாங்களா? ஒரு ஆடு எங்கள் அப்பா மீதி உள்ள பண்ணையை மொத்தம் எத்தனை வச்சுருக்கிற அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இவர் என்ன செய்கிறார்? ஒருமையாக தான் சொல்கிறார். அதாவது கணமன் இப்லன் காய்மத்தன், ஒரு ஒட்டகத்தை நிற்கிற ஒரு ஒட்டகத்தை, கணமன் காய்மத்தன் நிற்கிற ஒரு ஆட்டை கண்டாரையானால் அகதமின் ஜக்காத்தை கூட வாங்கி விடுவார். ஒரு ஒட்டகத்துக்கு என்ன கணக்கு பண்ணி வாங்குவார்? ஒரு ஆட்டுக்கு ஜக்காத்து என்ன கணக்கு தெரியல, வாங்குவார்னு இருக்குது. அதை எடுத்து போட ஆதாரமாக காட்டுறாரு. அதுக்கடுத்து சொல்கிறார், ஒமாக்கு அழகு தாலிக்க ஷக்ஸு, அந்த மனிதர் சொல்லியிருப்பது, அந்த மனிதர்னு என்னை சொல்கிறார், அந்த மனிதர் சொல்லி இருப்பது மின் அன்ன ஜக்காத்த தகபி, தங்கத்துடைய ஜக்காத்து லா தக்கர்ரு குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை என்று அந்த மனிதர் கூறியிருப்பது எதுல் அலா ஜஹலிஹி, அவருடைய அறியாமையை காட்டுகிறது. நான் அறியாமையில் இருக்கேன்னு சொல்கிறார். உள் வாஜிபு, நம்ம கடமை என்னவென்று சொன்னால் ஐயோ அல்லம, அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எர்சுதில் சவாபி, சரியான கருத்து என்பதற்கு அவருக்கு நம்ம வழிகாட்ட வேண்டும். ஒல் வாஜிபரல் முஸ்லிமி, முஸ்லிமுக்கு கடமை என்னவென்று சொன்னால் அல்லா அஜ்ஜலில் ஃபத்வா, ஒரு ஃபத்வாவுக்கு அவசரப்படக்கூடாது. பிமுஜர்ரதி கவுலின் லஹரலஹு, அவருக்கு தோன்றிய ஒரு கருத்தை வைத்து ஃபத்வா கொடுத்து விடக்கூடாது. அலை ருஜு, அந்த மனிதருக்கு கடமை இருக்கிறது. ருஜுவில் அக்வாலில் உலமா, உலமாக்கள் சொல்லின் பக்கம் திரும்ப வேண்டும். நம்ம என்ன செய்யணுமா? அந்த உலமாவுடைய சொல்லு பக்கம் திரும்பணும். ஒல் ஐமத்தி, இமாம்களுடைய சொல்லின் பக்கம் திரும்பணும். அப்போ தான் அவர் தனித்து விடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். இவ்வளோ தான் ஃபத்வா. அப்போ வருஷம் நான் ஏற்கனவே சொன்னால அதை உறுதிப்படுத்துகிற ஃபத்வா இது. வருஷம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரத்தை காட்ட மாட்டாங்கன்னு, ஹதீஸு சரியாக இருந்தால் அதை காட்டியிருப்பார். மும்புட்டு ஹதீஸ் இருக்காண்டு, அவருக்கு அந்த ஹதீஸை காட்ட ஏறல. ஹதீஸ் இந்த கேள்வி கூட காட்ட ஏறல. இந்த கேள்வி இது மாதிரி கேட்டு கூட காட்ட இயலாமல் இஜ்மா செஞ்சு விட்டார்கள் தான் காட்டுறாரு. ஏன்னா அந்த ஹதீஸை காட்டினாலும் பிடிச்சிருவாங்க. இந்த ஹதீஸ்லாம் பலவீனமாக இருக்குங்க, உங்கள் கருத்துப்படியே சரியில்லாத ஹதீஸாக இருக்குன்னு சொல்லிடுவாங்கள்ல. அதனால தான் ஒரு வருஷம் ஆனால்தான் ஜக்காத்துன்னு வரக்கூடிய அவ்வளோ ஹதீஸ் இருந்தும் கூட அதெல்லாம் பலவீனம்னு இருக்கிற காரணத்தினால் அவரால் அதை சொல்ல முடியல. அவரால் எதை ஆதாரம் காட்ட முடியுதுன்னு கேட்டால் இப்னு ஹஸ்ம் இஜ்மான்னு சொல்லிவிட்டார், அதை இப்னு தைமியா ஒத்துக்கொண்டு விட்டார், அந்த அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால இஜ்மாவின் பக்கம் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல்ல நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, இந்த கேள்வி கேட்குறவர் மொட்டையாக தான் கேட்குறார். ஒரு பொருளுக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை என்று இந்திய அறிஞர் ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்குறார். இவங்க சரியான அறிஞர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அப்படியா ஒரு அறிஞர் கருத்து சொல்கிறாரு, அவர் என்ன ஆதாரங்கள் சொல்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஒருத்தர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் என்ன சொல்கிறோம்னு என்பதை அவர் அறிந்து கொள்ளணும். என் சொல்லுக்குத்தானே அவர் பதில் சொல்கிறாரு, அல்லது என்ன ஆதாரத்தை சொன்னார் எங்களுக்கு தெரியவில்லை, அந்த ஆதாரங்களை எனக்கு அனுப்பி வையுங்கள், அப்போ தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் என்பது தான் ஒரு சரியான அறிஞருடைய பதிலாக இருக்கும். நாம் என்ன சொல்கிறோம்னு நம்மளை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது, பேரை சொல்லி கேட்கல. ஒரு அறிஞர், இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் நம்ம தான் இதை சொன்னோம், வேறு யாரும் சொல்லலை. அப்போ ஒரு அறிஞர் சொல்கிறாருக்கும் போது இது அந்த ஃபிலால் பிலிப்ஸ் இவங்க வழியாக அங்கே வரைக்கும் கொண்டு போகப்பட்டுச்சு, ஒரு விவாதம் ஆக்கப்பட்டுச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால், அந்த ஆதாரத்தைலாம் என்கிட்ட சமர்ப்பிங்க, நான் பார்க்குறேன், அவர் சொல்வது சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம், தவறாக இருந்தால் வரைக்கும் வரை நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறத விட்டுவிட்டு, அல்லது அவர் நினச்சிருந்தார்னு சொன்னால் இந்த ஜக்காத்துங்கிற இது சம்பந்தமாக தனியாக புத்தகம் எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகம் உருதுலையும் மொழிபெயர்த்திருக்கிறோம், அது ஆன்லைன் பேஜில் இருக்கிறது. அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தையும் மொழிபெயர்த்திருக்கிறோம், அது ஆன்லைன் பேஜில் இருக்கிறது. அப்போ தமிழில் போட்ட புத்தகத்தில் ஒவ்வொரு உருக்குரிய ஆதாரத்தை அரபியிலே வெளியிட்டிருக்கிறோம். புஸ்தகமாக போட்டதில் இருக்காது, ஆன்லைன் பேஜில் இருக்கும். அந்த பக்கம் அதிகமாக இருக்கிறோம், அரபியில் எடுத்துருவோம். ஆன்லைன் பேஜில் அதில் இந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதாரமும் அரபியிலே இருக்கும். எதனால் லைஃப் ஆனது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்போம். இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி வசதிகள் இருக்கையில் அவர் என்ன செஞ்சுருக்கணும், இந்த லிங்க் அனுப்பினாலே போதும், அங்கே ஆய்வு செஞ்சு பதில் சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த பதில் சொன்னது 2014 சொன்ன ஒரு பதில் தான். இதை எடுத்து இப்போ அவர் பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சொன்ன தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க, தப்புன்னு சொன்னது சரியா, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிறாங்க, நம்ம சொன்ன தவறுன்னு சொல்லுவார்களே. ஆனால் நான் ஒரு ஆதாரத்தையும் உங்களுக்கு காட்ட முடியலைன்னு நான் சொல்கிறேன், ஒரு ஹதீஸை உங்களுக்கு காட்ட இயலாதுங்கிறேன். இந்த காட்ட இயலாதுங்கிறது தான் அவங்களும் பதிலாக ஒத்துக்கிறாங்க. என்ன ஆதாரம், இஜ்மா பண்ணிட்டாங்க. இஜ்மா பொறுத்தவரை நிலவில்லை, ஏகமனதாக முடிவெடுத்து விட்டார்கள்னு இவர் சொல்கிறார்ல. யார் ஒருத்தர் ஏகமனதாக முடிவெடுத்ததாக சொல்கிறாரோ அவர் பெரும் பொய்யர் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார்கள். அஹ்மது ஹம்பல் சொல்கிறார், ஏகமானதாக முடிவெடுத்து நீ இப்படி பார்த்த,
ஏகமனதான முடிவுன்னு நீ சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு வீடியாக கதவை தட்டி உங்கள் கருத்து என்ன, உங்கள் கருத்து என்னன்னு என்ன செய்யணும், 200 கோடி மக்கள் முஸ்லீம்கள்டையும் கருத்து கேட்டு எல்லாரும் சொன்னால் தான் ஏகமனதுன்னு சொல்ல முடியும். கருத்து சொல்லாமல் இருந்தாங்கன்னா ஏகமனதாயிருமா? 4 பேர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, மாற்று கருத்து சொல்லாமல் இருந்திருப்பாங்க, அல்ல சொன்னது ரெக்கார்டாகவும் இருக்கும், சொல்லியிருப்பாங்க, அந்த தகவல் வராமல் இருக்கும். அப்போ சொல்லலைன்னு முடிவெடுக்கிறாருன்னா ஒருத்தருமே கேட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். அப்போ இஜ்மாண்டு யார் சொல்கிறானோ பொய்யன்கிறார் அஹ்மது பின் ஹம்பல். ஏகமனதாக முடிவெடுக்க முடியாது. ஏகமனதாக முடிவுன்னு யார் நாங்கள் அறிந்தவரை இதுக்கு மாற்று கருத்து கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். அப்படி சொல்லலாமே தவிர அனைவரும் ஏகமனதாக முடிவெடுத்தார்கள்னா எங்கே கூடினார்கள், எப்போ டிக்ளேர் பண்ணாங்க, இது சம்மந்தமாக பேச போகிறோம் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்களா, எல்லா அறிஞர்களும் எந்த காலத்தில் அழைச்சிருக்கிறாங்களா? அழைச்சிருக்கணும்ல. ஏகமனதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துருக்கணும். இத்தனாம் தேதி இந்த ஜக்காத் சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடக்க இருக்கிறது, அதனால் மக்காவுக்கு அனைவரும் வாங்க, மதீனாவுக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்துருக்கணும். அதில் எல்லா அறிஞர்களுமே கலந்துருக்கணும். கலந்த அறிஞர்கள் எல்லாருமா சேர்ந்து இதுதான் இது சரியான முடிவு என்று சொல்லியிருக்கணும். அது சொன்னால் மார்க்காதான் ஆகாது. இஜ்மான்னு சொல்வதற்கு குறைஞ்சபட்சம் இப்படியா நடந்திருக்கா, ஏகமனதான முடிவுன்னு சொல்வதற்கு இப்படி எதுவும் நடக்கவே இல்லையே, சம்பவமே நடக்கலையே. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா முந்தைய காலத்து முதல் நூற்றாண்டில் ஒரு கருத்தை சொல்லிடுவாங்கல்ல, அதை யாரும் மறுக்காமல் 2ஆவது நூற்றாண்டில் இருந்துருவாங்க, உடனே இஜ்மான்ருவாங்க. 2ஆம் நூற்றாண்டில் சொன்னது 3ஆம் நூற்றாண்டு சும்மா இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து உள்ளவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஒரு விஷயத்துலேயும் பல கருத்து இருக்கும். அது சொல்லப்பட்டும் இருக்கும். சொல்லப்பட்டது அவர் புஸ்தகம் எழுதாதவராக இருந்தார்னா, எழுதினவராக இருந்தால் தான் கிடைக்கும். அந்த காலத்திலாம் எழுதாமல் பேசக்கூடியவர்களை மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க கருத்து வராது நமக்கு. எழுத்தாளர்களாக யார் இருந்தாங்களோ அவங்க கருத்து நமக்கு கிடைக்கிறது. இப்னு தைமியா கருத்து என் கிடைக்குதுன்னா அவர் எழுதிட்டு போகிறார். இப்னு ஹஜருடைய கருத்து என் கிடைக்குதுன்னா அவர் புஸ்தகம் எழுதுகிறார். புஸ்தகம் எழுதாமல் பேசக்கூடிய அறிஞர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேசுனதெல்லாம் எப்படி வீடியோ ஆடியோவில் அந்த காலத்தில் இருந்துச்சு, வருமா? வராது. அடுத்த சமுதாயத்துக்கு வராது. அப்போ மாற்று கருத்தை எவ்வளோ பேர் சொல்லி இருப்பாங்க, சொல்லாமல் இருந்தால் அது நமக்கு தெரியாது. அப்போ இது சம்மந்தம் யாரும் சொல்லவில்லை என்றோ யாரும் சொன்னார்கள் என்றோ சொல்லக்கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் இஜ்மான்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஏகமனதாக முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு பதில் தான் சொல்கிறாங்க. அப்போ ஏகமனதான முடிவு என்பது நம்ம என்ன கேட்குறோம்னா, ஏகமனதாக எடுக்கட்டும். ஒரு பேசிக்காக ஒரு மொழியில் ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதுக்கு மாற்றமாக ஏகமனதாக முடிவெடுத்து அதை எப்படி ஏற்றுக்கிறது? குடுண்டா என்ன அர்த்தம்? 10,000 ரூபா இருந்தால் 1000 ரூபா கொடுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருக்கா கொடுன்னு அர்த்தமா? வருஷம் கொடுன்னு அர்த்தம் வருமா? மாதம் கொடுன்னு அர்த்தம் வருமா? வாரம் கொடுன்னு அர்த்தம் வருமா? ஹஜ்ஜிக்கு வருதா இல்லையா? இவ்வளோ உதாரணங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சொல்லை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புரிந்து கொள்வது என்னென்னு கேட்டால், ஜக்காத்து கொடுக்க சொல்லியாச்சு, ஒரு தடவை கொடுக்க வேண்டியதான். வருஷம்னா அதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் திரும்ப நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ இந்த வாதத்துக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லாமல் திரும்ப அந்த பழையதை என்ன செய்கிறாங்க, இஜ்மாவுக்கு மாற்றமாக பேசுகிறாருங்கிறதான் இந்த இதிலிருந்து என்ன வழங்குறதுன்னு சொன்னால், நாம் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நமக்கு மறுப்பு சொல்ல வர்றவங்க கூட மறுப்பு சொல்ல காணாம், அவங்கள ஒத்துக்கிறாங்க, ஆதாரம் கிடையாது, நாங்களே எடுத்த முடிவு தான், இஜ்மாவில் தான் நான் நிற்கிறோங்கிறாங்களே தவிர இந்த ஹதீஸின் ஆதாரம் ஒரு மறுப்பு சொல்கிறதுக்கு ஒரு ஃபத்வாவில் கூட அவங்க என்ன செய்ய முடியலை. இந்த ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு சொல்ல முடியலை. அதைத்தான் நான் கேள்வியாக கேட்குறேன்னு அந்த கேள்வி கேட்டவர் குறிப்பிடுறார். இவர் குர்ஆனில் ஆதாரம் காட்ட முடியுமான்னு கேட்குறாரு. ஏதோ காட்ட முடியுமே அப்படின்னு சொல்லணும். அப்படி பதில் சொல்லாமல் இதெல்லாம் இஜ்மாவுக்கு மாற்றமாக சொல்கிறாருன்னு போட்டிருக்கிறாங்க. இது ஆங்கிலத்துலேயும் வந்திருக்குது, அரபிலையும் வந்திருக்கு. ஸ்க்ரீனில் பார்த்துங்க, லைவில் இப்போ முடிஞ்ச பிறகு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். சரி, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஜக்காத் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், மார்க்கத்தில் ஜக்காத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், அம்பாளுக்கு ஜக்காத்துன்னு சொல்லப்படுது. மார்க்கத்தில் குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஹுது மின் அம்பாலிஹிம், அவங்களுடைய அம்பாள்களில் ஜக்காத்தை வாங்குவீராகன்னு வருது. அம்பாளுங்கிறது ஒரு அரபு சொல். மால் என்றால் செல்வம்னு அர்த்தம். அந்த மால் என்பதற்கு பன்மை அம்பாள், செல்வங்கள். மால் என்றால் செல்வம், அம்பாள் என்றால் செல்வங்கள். அப்போ குர்ஆனில் எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை எடுத்து வாங்கிவிடு. அப்போ செல்வங்கள் என்பது எதை குறிக்கும்? எல்லாமே செல்வம் தான். உங்களுடைய எதெல்லாம் ஒரு மதிப்பிடப்படுமோ, ஒரு பணத்தை கொண்டு எதெல்லாம் மதிப்பிடப்படுமோ அது எல்லாமே செல்வம் தான். வீடு, வாச, தோட்டம், துறவு, பண்ணைகள், நகை, நட்டு எதெல்லாம் இருக்கிறதோ, கலை பொருட்கள், வைரம், வைடூரியம், கோமேதகம் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் செல்வமாக இல்லையா? அதை வச்சு ஒருத்தனை பணக்காரனா ஏழையான்னு முடிவு பண்ணுவீங்களா இல்லையா? செல்வம்னா ஒரு செல்வம் உள்ளவன் நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? அதுக்கெல்லாம் எதை தங்கத்தை மட்டுமா பார்ப்பீங்க? எல்லாத்தையும் தானே பார்க்கணும். அப்போ செல்வம் என்றால் எதெல்லாம் செல்வத்தில் அடங்குதோ அதுக்கெல்லாம் ஜக்காத்துங்கிறது சாதாரண ஒரு பொதுவான ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஆட்களுக்கு விளங்கும். செல்வத்துக்கு ஜக்காத்துனா என்ன? எல்லாம் செல்வம் தான்.
உங்கள்கிட்ட உள்ள அனைத்துமே என்ன தான் இது, ஒரு மனிதன்ட்டு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே செல்வம் தான், அனைத்துக்குமே ஜக்காத் இருக்கிறது. இது குர்ஆனில் 9:103 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 51:19 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒஃபி அம்பாலிஹிம் ஹக்குன் லி சாயிலி ஒல் மஹரூம். அவங்களுடைய செல்வங்களில் அம்பால், இங்கே அம்பால் தான் வருது, அவங்களுடைய செல்வங்களில் யாசிப்பவருக்கும் உரிமை இருக்கிறது, இல்லாத மக்களுக்கும் உரிமை இருக்கிறது. அவங்க காசு இல்லை, எல்லாமே அவங்க சம்பாரித்த செல்வங்களில் எல்லாத்துலேயுமே ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதுதான் ஜக்காத்துங்கிறது. உங்கள் காசு இல்லைப்பா, அதில் அவங்க உரிமையும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிடுறான். ஹதீஸில் என்ன வருதுன்னா, புகாரில் 1395 ஹதீஸ்லையும் 1458 ஹதீஸ்லையும் வருது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பல தடவை இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கிறோம். இப்போ வேறு விஷயத்துக்காக சொல்லுகிறோம். அந்த ஹதீஸை முஆத் அவர்களை அனுப்பும் பொழுது ஜக்காத்தை பற்றி பேச சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் சதகத்தன், அல்லாஹ் அவர்களுக்கு சதக்காவை ஜக்காத்னா ஒன்று தான், சதக்காவை ஜக்காத்தை அல்லாஹ் ஃபர்லாக்கி விட்டான். ஃபி அம்பாலிஹிம், அவங்களுடைய செல்வங்களிலே ஜக்காத்தை கடமையாக்கி விட்டான் என்று அவர்களுக்கு அறிவிப்பீராக. முஆதை அனுப்பும்போது நீ என்ன சொல்லணும், அந்த மக்களுக்கு உங்களுடைய செல்வங்களுக்கு ஜக்காத்து இருக்கிறதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்று சொல்வீராக என்பது இங்கே அம்பாளுங்கிற வார்த்தை தான் வருது. செல்வங்களில் ஜக்காத்து என்று வருகிறது. அப்போ அந்த செல்வங்களில் ஜக்காத்துங்கிறத என்ன செய்கிறாங்க, செல்வமாக இருக்கிற பல விஷயங்களுக்கு ஜக்காத்து இல்லைன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறது. பேசிக்காக இதை சொல்கிறேன் என்று கேட்டால், எல்லா செல்வங்களுக்கும் ஜக்காத்து இருக்குது. ஆனால் மதுஹபுங்கிற பேரில் உள்ள அறிஞர்களும் மதுஹபை விட்டு வெளியேறிய அறிஞர்களும் கூட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பல செல்வங்களை ஜக்காத்து கிடையாதுங்கிறாங்க. அவை செல்வம் என்பதாக இருந்தும் கூட என்ன செய்கிறாங்க, ஜக்காத்து கிடையாதுன்னு சொல்லி ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை பறிக்கிறாங்க. ஜக்காத்தினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் கிடைக்காம போவதற்கு அவங்களுடைய கருத்து காரணமாக இருக்குது. அதனால தான் பேசிக்காக அறிஞ்சு கொடுறது என்னென்னு கேட்டால், செல்வம்ன்ற கேட்டகரியில் வந்தால் ஜக்காத். செல்வம்டா எது, உதாரணத்து சொல்வதாக இருந்தால், இப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். இது புகாரில் இந்த செல்வம்டா என்னென்ன அர்த்தத்துக்கு தான். இது முதல்ல செல்வம்டா என்னங்கிறத ஹதீஸில் இருந்து விளங்கி கொள்வதற்காக உள்ள இப்போ சான்று. என்ன சான்றுன்னா, புகாரில் 2769 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். நீங்கள் விரும்பியதை செலவழிக்காதவரை நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். இந்த வசனம் 3வது சூறாவில் 92வது வசனம். இந்த வசனம் இறங்கின உடனே அபூ தல்ஹாங்கிறவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். அபூ தல்ஹாங்கிற ஒரு பணக்கார மதீனாவாசி. அவர் பெரிய வசதியான ஒரு ஆள். மஸ்ஜித் நபவிக்கு எதிரால தான் அவருடைய வீடு, பெரிய தோட்டம். அங்கே தான் போய் ரசூலுல்லாஹ் நல்ல சுவையான தண்ணீர் இருக்குன்னு போய் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் விரும்பியதை செலவு செய்யணும்னு அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு விருப்பமானது என்னன்னு கேட்டால், இந்த பைருஹான்னு ஒரு தோட்டம் வச்சுருக்கிறேன். அதான் அவர் நிறைய தோட்டம் வச்சுருக்கிறார். அதில் இவருக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் எதுன்னு கேட்டால், அந்த பைருஹாங்கிற தோட்டம் தான். அதனால் நான் இங்கே அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு நான் கட்டுப்பட்டு நான் ரொம்ப விரும்பினதை தர்மம் செஞ்சிடுறேன். அந்த தோட்டத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்படைத்துறேன், நீங்கள் நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு. அன்னஹா சதகத்துன் லில்லாஹி, இது அல்லாஹ்வுக்காக உரிய சதக்கா என்று அவர் சொல்லுகிறார். சொன்னோர் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லைப்பா அப்படி செய்யாத, தாக்க மாலுன் ராபிஹுன், அது நல்ல லாபம் தரக்கூடிய நிலம்பா, சொத்தாக இருக்குது, அதை போய் நீ கொடுக்காதேங்கிறாங்க. இல்லை நான் அதான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ கொடுக்குறதா இருந்தால் என்கிட்ட தர வேணாம், உன் சொந்தக்காரங்களுக்கு பிரித்து கொடு. அரான் தஜாலஹா பைன ஃபில் அக்ரபீன, உன் உறவினர்களுக்கு கொடு. அல்லாவுக்காக கொடுக்க தர்மம் செய்ய நினச்சிட்டீங்கள, அதை என்கிட்ட நான் பொது விநியோகம் பண்ணாமல் நீ என்ன செய்யணும், உறவினர்களுக்கு பிரித்து கொடுன்ற உடனே அவர் உறவினர்களாக இருந்தவர்களுக்கு என்ன செஞ்சார், பிரித்து கொடுத்தாரு அப்படிங்கிற இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸில் அவர் என்ன சொல்லுவார் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால், ஓ இன்ன அஹப்ப அம்பாலி, என்னுடைய அம்பாள்களில் விருப்பமானது பைருஹாம்பார். தோட்டத்தை அம்பாளில் சேர்க்கிறார். அம்பாள்னா செல்வங்கள்ங்கிறோம்ல, அவர் அந்த பைருஹாவுடைய தோட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ இன்ன அஹப்ப அம்பாலி, நான் வைத்திருக்கிற அம்பாள்களின், அதாவது செல்வங்களின் மேலானது பைருஹா தாங்கிறார். அப்போ ஒரு தோட்டம் துறவுனா வராதுங்கிறாங்கல்ல, தோட்டம் ஒரு 1000 ஏக்கர் வாங்கி போட்டிருந்தா அதுக்கு ஜக்காத்து இல்லைங்கிறாங்க. விவசாயம் பண்ணால் தான் ஜக்காத்தான், அதுக்கு நிலத்துக்கு ஜக்காத்து கிடையாது. கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் ஜக்காத்து இல்லை என்றெல்லாம் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மாலுங்கிறதுல எது சேருது, இப்போ தோட்டத்தையும் மாலுங்கிறார். என்னுடைய மால்கள்லே அம்பாள்கள்லே சிறந்தது பைருஹாங்கிறார். இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி
இன்னொரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், இது பெரிய ஹதீஸு, இது புகாரில் 3007வது ஹதீஸு. இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது படையெடுத்து செல்ல முடிவெடுப்பாங்க. மக்கா வெற்றிக்கு போவாங்கள்ல, மக்கா வெற்றி கொள்வதற்காக படையெடுக்க மசூரா பண்ணுவாங்க. அந்த செய்தி என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு சஹாபி மக்காவாசிகளுக்கு கடிதம் மூலமாக தெரிவிச்சிருவார். அவர் பேர் ஹாத்திபு பின் அபி பல்தாங்கிற ஒரு சஹாபி. அவர் ரசூலுல்லாஹ் அது மாதிரி படையெடுத்து வர மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி கொடுப்பாரு. அந்த கடிதம் போகிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும். வகையில் தெரிஞ்சா அல்லது உளவுத்துறையை வச்சு தெரிஞ்சாங்களான்னு தெரியல, தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சவொடனே செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடிதத்தை ஒரு பெண்மொழியாக கொடுத்து விட்ருக்கிறாரு, அந்த கடிதத்தை கைப்பற்றிட்டு வாங்க அப்படின்னோடனே சஹாபாக்கெல்லாம் அலி இவங்கெல்லாம் போய் ஒரு பெண்ணு போகிறத பார்க்குறாங்க. கடிதத்தை கொடுன்னு கேட்குறாங்க. கடிதம்லாம் இல்லைங்கிறாங்க. இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், ஆடையெல்லாம் அவிழ்த்து எடுக்க வேண்டியனால வரும்னு சொன்ன உடனே அந்த கொண்டையில் அந்த கடிதத்தை ஒழிச்சு வச்சுருக்க அந்த பெண்ணு அந்த கடிதத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்தா என்ன செய்யுதுன்னா, அந்த பேர் வந்து அவங்களுக்கு அந்த கூட்டத்தாருக்கு எழுதுறார், இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கைகள்லாம் வேலைக்கு எழுதுறார். அந்த பெண்ணையும் இழுத்துட்டு வந்துட்டாங்க, கடிதத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஹாத்திப் என்பவரையும் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, உமர் அலி எல்லாருமே வந்து இவனை முனாஃபிக்கு கொன்றுவோம், இவனை கொலை செய்யணும், பெரிய துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படிலாம் செய்யக்கூடாது, அவர் பதிலில் கலந்துக்கிட்டவர், அவர் துரோகமெல்லாம் செய்ய மாட்டார், அவர் நோக்கம் இருக்கும், என்னப்பா விஷயம்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் என்ன செய்வார்ன்னு கேட்டால், நான் வந்து துரோகம் செய்கிறதுக்காக செய்யலை, மற்ற முஹாஜிர்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அபூபக்கர் இங்கே இருந்தாருன்னா அபூபக்கர் சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. உமர் இங்கே ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாருன்னா உமருடைய சொந்தக்காரங்க மக்காவில் இருக்கிறாங்க. அவங்க சொத்து பத்துக்களை அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. உமருடைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, உமருடைய சொத்து பத்துக்களைலாம் அவங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் கொடுக்க வேண்டி இருக்குமேண்டு அவங்க உறவினர்கள் அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லை மக்காவில், எனக்கு என்ன இல்லை, எனக்கு எந்த உறவினருமே இல்லை. ஆனால் எனக்கும் சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது. அதை பாதுகாத்து கொள்ளணுமாக இருந்தால் அங்கே உள்ள சில ஆட்களுக்கு நான் தகவலை கொடுத்தேன்னா எனக்காக என்ன செய்வாங்க, அது நம்ம ஆளுப்பா அவர் சொத்தை விட்டுன்னு பாதுகாத்துருவாங்க. என் சொத்தை பாதுகாக்கிறதுங்கிற ஒரு நோக்கம் தானே தவிர துரோகம் செய்கிற நோக்கம் இல்லை இப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறார். ஆனால் இந்த விளக்கத்தை வந்து நமக்கே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்குருவாங்க. வெளிப்படையாக சொல்கிறா தானே ஏற்றுக்கிறேன்னு. அப்படியா, சரி இவர் பொய் சொல்லலை, இவர் அந்த நோக்கத்தை தான் செஞ்சுருக்கிறாரு, அதனால் இவர் மன்னிச்சிடுவோன்னா பத்ர்வாசிகள் எல்லாம் மன்னிச்சிட்டான்னு சொல்லிடுவாங்க. அதில் உள்ள விஷயம் நமக்கு என்னன்னு கேட்டால், அவர் அதை பேசும்போது எப்படி சொல்லுவார்ன்னு கேட்டால், அதாவது லஹும் கராபாத்தும் மக்கா, இந்த முஹாஜிரின்களுக்கு மக்காவோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. யஹமூன பிஹா அஹ்லிஹிம் அம்பாலஹும், தங்களுடைய குடும்பத்தாரையும் தங்களுடைய செல்வங்களையும், அவர் செல்வனை தங்க நகையா, நகை நட்டா, இடங்களா, அங்கே உள்ள செல்வம் எதை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, தங்களுடைய செல்வங்களையும் குடும்பத்தினரையும் அந்த உறவினர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அப்போ எனக்கு அது மாதிரி இல்லைங்கிறார். அப்போ முஹாஜிர்களாக இருக்கிறவங்க செல்வத்தை வீடு வாசலை விட்டு வந்தாங்கல்ல, அந்த வீடு வாசலை குறிப்பதற்கு பயன்படுத்துகிற வாசகம் அம்பாள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் இதை சொல்கிறார், அங்கீகாரம் இவருடைய சொல்லாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட தானே சொல்கிறார் அவர். அப்போ அம்பாள்களை செல்வங்களை விட்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னு அந்த செல்வங்கிறது எதுக்கு குறிப்பிடுறாங்க, வீடு வாசலை தான் விட்டுட்டு வந்தாங்க. வேறு ஒன்று விட்டு ஆட்டு பண்ணையை விட்டுட்டு வந்தாங்க இல்லை, தங்க நகைகளாக விட்டு வந்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ விட்டுட்டு வந்தது எது, அந்த வீடாகவும் வசிக்கிற இடமாகவும் இருக்கும் இல்லையே, அதைத்தான் விட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வீடு வாசல்களை பற்றி பேசும் பொழுது அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை அம்பாள், செல்வங்கள். அப்போ ஏன் வீடு வாசலுக்கு ஜக்காத்து இல்லைங்கிறீங்க, அதுவும் அம்பாள் தானே. அம்பாளுக்கு ஜக்காத்துன்னு நல்லா குர்ஆனில் சொல்லிட்டான். அம்பாள்னா என்னங்கிறது ஹதீஸுகள் விளக்குறது, எல்லாத்தையும் அம்பாளில் சேர்க்குது. ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக எது இருந்தாலும் சரி அதெல்லாம் என்னது அம்பாளில் சேர்ந்துடும் என்பதை காட்டுகிறது. அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், பனு நலீர் கூட்டத்தார், இது புகாரில் 3151வது ஹதீஸ். பனு நலீருங்கிற யூதர்கள் அவரோட ஒரு போர் செஞ்சு அவங்களுடைய செல்வங்கள் வந்து என்ன செஞ்சுறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கைப்பற்றிக்கிறாங்க. சண்டை இல்லாமல் கைப்பற்றின ஒரு விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த பனு நலீருடைய செல்வங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா ஆளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. எதை பிரித்து கொடுப்பாங்க, இடங்களை, நிலங்களை, தோட்டங்களை, துறவுகளை பிரித்து கொடுக்குறாங்க. உனக்கு அந்த 5 ஏக்கரு, இந்த உனக்கு 3 ஏக்கர்னு பிரித்து கொடுக்குறாங்க. அதை பற்றி அந்த ஹதீஸில் வரும் பொழுது அக்குத்தா ஜுபைர் அரலன் மின் அம்பாலி பனின் நுழைர், பனின் நுழைர் கூட்டத்தாருடைய அம்பாள்கள் செல்வங்களிலிருந்து சில நிலங்களை அவருக்கு ஜுபைருக்கு பிரித்து கொடுத்தார்கள். ஜுபைருக்குன்னு சொந்தமாக்கினார்கள் வருது. அவங்க வச்சுட்டு போன நிலங்களுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது, பனு நுழைருக்காரங்க பேரிச்சந்தோட்டம் வச்சுருப்பாங்க, திராட்சை தோட்டம் வச்சுருப்பாங்க, வேறு வேறு சொத்து பத்துகள் நிலங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நிலங்களை பற்றி பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் அம்பாள். பனு நுழைருடைய அம்பாள்களை, செல்வங்களை பிரித்து கொடுத்தார்கள்னா இப்போ செல்வத்தில் எது சேருது, வயல் வரப்புலாம் சேருகிறது, வீடு சேருகிறது,
வயல் வரப்பு எல்லாமே செல்வம் தான். ஒரு மனுஷனுக்கு சொந்தமான எல்லாமே செல்வம் தான். அதே மாதிரி வந்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல, அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் 5:59 சூராவோட 8வது வசனத்தில் சொல்கிறான், லில் ஃபுகராயில் முஹாஜிரின் அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் அம்வாலிஹிம், தங்களுடைய வீடுகளை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள், தங்களுடைய செல்வங்களை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள். இவங்க வெளியேற்றப்படும் போது செல்வங்களை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள்னாலேயே தூக்கிட்டு வர முடியலாம், தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதை விட்டு வெளியேற்றப்படலை. எதை தூக்கிட்டு வராமல் வச்சுட்டு வந்தாங்களோ அதுதான் அம்பாளுங்கிறான். அம்பாள்களை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அப்போ அம்பாளுங்கிறது வந்து அவங்களுக்கு உடமையாக இருந்த எல்லாமே அடங்கும். செல்வங்கள்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த மொழியில் எப்படி தான் அடங்கும்னா, இது அரபிக்கு தான் ஆதாரம்லாம் காட்ட தேவையில்லை. செல்வங்கள்னு நீங்கள் தமிழில் சொன்னாலும் எல்லாம் செல்வம் தானே. ஸோ சொத்து சுகம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? காசை மட்டுமா சொல்லுவீங்க? எவ்வளோ தேரும்னு கேட்டால் என்ன செய்வீங்க? 10 லட்ச ரூபா வச்சுருக்கா அதை மட்டுமா சொல்லுவீங்க? 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சுருப்பா அதையும் தான் சொல்லுவீங்க. ஒரு தோட்டம் வாங்கி போட்டுருப்பார் 5 கோடி ரூபாய்க்கு அதையும் தான் சொல்லுவீங்க. ஒரு 10 கோடி ரூபா தேரும்பீங்க. அப்போ எல்லாத்தையும் தானே கணக்கில் எடுத்துக்கிறோம். ஒரு மனிதனுடைய செல்வத்தை கணக்கு எடுக்கும்போது உலகத்தில் கணக்கிட்டாலும் சரி, அல்லது அரசாங்கத்தில் போய் உனக்கு என்னென்னப்பா இருக்குன்னு கேட்டாலும் தங்கம் மட்டும்தான் உனக்கு கணக்கு, இதெல்லாம் செல்வத்தில் வராதுன்றா சொல்லுவான். எவனே சொல்லுவானா? உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. செல்வத்துக்கு அர்த்தமே இதுதான். இவ்வளோ ஹதீஸை கொண்டு விளக்குற விஷயமே இல்லை. ஆனால் விளக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால் நிறைய விஷயங்களுக்கு செல்வம் இல்லைன்றாங்கங்க. செல்வம் கிடையாது, ஜக்காத்து இல்லைங்கிறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எல்லா செல்வத்துக்கும் ஜக்காத்து வாங்குன்னு நல்லா சொல்கிறான். ஆனால் அதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைங்கிற சொல்கிறதுனால இதை சொல்லிவிட்டு வந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். எதுக்குன்னா இல்லைங்கிறாங்கன்னு உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில் ஒரு உரை நிகழ்த்துறாங்க, இறுதி உரை. நிறைய ஹதீஸ் வருது. உதாரணத்துக்கு 4403வது ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னல்லாஹ் ஹர்ரம் அலைக்கும் திமாக்கும் அம்பாலக்கும், அல்லாஹ் வந்து உங்களுடைய உயிர்களை, ஒருத்தனுடைய உயிரை ஒருத்தனுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், உங்களுடைய செல்வங்களை, ஒருத்தனுடைய செல்வத்தை இன்னொருத்தனுக்கு ஹராமாக்கிட்டான்னு வருது. அப்போ இது என்ன? கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். இது செல்வங்களை எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். எடுக்கக்கூடாதுன்னா தங்க வெள்ளியத்தை எடுக்கக்கூடாதா, எதை எடுக்கக்கூடாதா? செல்வங்களை ஹராமாக்கிட்டான்னு வருதில்ல. அப்போ உங்கள் வீட்டு இடத்த நான் எடுத்துக்கிட்டா அது செல்வத்தில் வராதுன்னு சொல்லுவீங்களா, செல்வம்பீங்களா? உங்கள் வீட்டு தோட்டத்தை நான் கைப்பற்றிக்கிட்டான்னு தான் தோட்டம் தானே செல்வம் இல்லையம்பீங்களா? அது தோட்டம் தானே. நகையை கைப்பற்றிக்கிட்டான், நகையெல்லாம் செல்வம் இல்லைங்கிறாங்க. மறைஞ்சர் என்ன செய்கிறாங்க, நகையெல்லாம் செல்வத்தை, தங்க கட்டியாக இருந்தால் தான் வரும், நகையெல்லாம் செல்வத்தில் வராதுங்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட நகையை ஒருத்தன் அபகரிச்சுக்கிட்டான், அது ஹராம் இல்லையா? செல்வத்தை ஹராமாக்கிட்டான்னு சொன்னால் அது எதையும் தானங்க எடுக்கக்கூடாது. ஒரு பேனா வச்சுருந்தா கூட எடுக்கக்கூடாது இல்லைங்க. ஒரு மனிதனுக்கு சொந்தமான ஒன்று இன்னொரு மனிதனுக்கு ஹராம் அப்படின்னா எல்லாம் தான் ஹராம். அந்த மனிதனுடைய எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒரு செருப்பை களவாண்டுக்கு போனாலும் ஹராம் தானே, அது எல்லாம் செல்வம் தானே. அப்போ அம்பாள் ஹராம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு சொந்தமான அனைத்தும் ஹராம் என்று அர்த்தம். அந்த அம்பாளுங்கிற வார்த்தையை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாக்கும் அம்பாலக்கும், உங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், உங்களுடைய ரத்தங்களை, உங்களுடைய செல்வங்களையும் ஹராமாக்கி இருக்கிறான்னு கேட்டால் ஒருத்தனுடைய செல்வத்தை அடுத்தவனுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தனுடைய உயிரை அடுத்தவனுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இது தகவல் வச்சுக்கிறங்க. அப்போ இந்த விஷயம் வந்து இனி சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களுக்கு ஒரு ஆபத்துக்கு வந்துடணும். செல்வத்துக்கு உள்ள ஜக்காத்துங்கிற மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியெல்லாம் உலர் இருக்கிறார்கள்னு நீங்கள் விளங்கி கொள்ளலாம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டால், இப்போ நகை நட்டுருக்கிற நகைகள், இப்போ தங்கம்ங்கிறதே தங்க காசாக வச்சுருப்பாங்க, தீனாராக வச்சுருப்பாங்க. வெள்ளிங்கிறத திர்ஹம்ங்கிற காசாக வச்சுருப்பாங்க, அது ஒரு வகை. அது போக என்ன செய்வாங்கன்னா பாலமாக கட்டியாக வச்சுருப்பாங்க, தங்க கட்டிகள் என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க. இது அல்லாமல் தங்கத்தையும் வெள்ளியும் நகையை அணிஞ்சு போட்டிருப்பாங்க. தங்கத்தில் செயின் போட்டிருப்பாங்க, வளையல் போட்டிருப்பாங்க. அதுக்கு தானே தங்கத்துக்கு மதிப்பு தங்கத்துக்கு மதிப்பு வர்றது எதனால தான்? அது நகையாக போடுவதற்கு உரியதாக இருக்கிறது. அது மாதிரி வேறு எதையும் நகையாக செய்ய முடியாது. அதை கருத்தில் கொண்டு தான் தங்கத்துக்கு மதிப்பு இருக்கிறது. இப்போ நகையாக போடுவாங்க. இப்போ நகையாக இருந்தாலும், பிஸ்கட்டாக இருந்தாலும், அல்லது வந்து காசு வடிவத்தில் இருந்தாலும் அதெல்லாம் தங்கமாக தங்கம் இல்லையா? தங்கம் தானே, அது மெட்டீரியல் தங்கம் தானே. நகைங்கிறது வடிவத்தை பொறுத்தது. தங்கத்தில் டம்ளர் வைப்பான், டம்ளர்ம்பீங்களா தங்கம்பீங்களா? டம்ளர் தான். அது வடிவத்தில் டம்ளராக இருந்தாலும் அது மெட்டீரியல் என்ன? அது தங்கம். தங்கத்தில் ஒரு தட்டு தயாரிச்சிருக்கு, இது தட்டு தான்ப்பா. தட்டுனா எந்த மெட்டீரியலு? இது தட்டுன்னு சொல்லி தட்டுக்கு ஜக்காத்தை நாங்கள் கொடுக்கணும், தட்டு தானே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒருத்தன் தங்கத்தட்டு வச்சுருக்கிறான், அதுவே 2 கிலோ வரும். 2 கிலோவுக்கு சாப்பாடு தட்டு ஒன்று ரெடி சாப்பிட ஹராம். தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடாது பேச்சுக்கு. தங்கத்தட்டை வச்சுருக்கிறான், ஜக்காத்து கேட்குறோம், இது தங்கத்தட்டு தான். தட்டுக்கு ஏன் ஜக்காத்து கேட்குற? தங்கத்துக்கு கேளு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுவும் தங்கம் தானடா, தங்கத்திலான தட்டு செஞ்சுருக்கிறீங்க. அப்போ தட்டுங்கிறது வடிவத்துக்கு உள்ள பேர் தட்டு, மெட்டீரியலுக்கு உள்ள பேர் என்னது? தங்கம். கோழைன்னு சொல்லுவது வடிவத்துக்கு பேர், அது மெட்டீரியல் வந்து தங்கம்.
அதே மாதிரி தான் நகைகள் வந்து அந்த வடிவத்துக்கு பேர் தான் என்னது, செயின், வளையல், மோதிரம், இதெல்லாம் அந்த வடிவத்துக்கு உள்ள ஒரு பேர் தான். அது என்ன மெட்டீரியல், மூலப்பொருள் என்ன, தங்கம் தானே. அப்போ தங்கத்துக்கு ஜக்காத்துனா எல்லாம் வருமா வராதா? தங்கத்திற்கு ஜக்காத் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டால் நகைக்கு இல்லைன்னு சொன்னால் அது அப்படி எப்படிப்பட்ட அறிவாளியாக இருக்கணுங்கலாம். நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது இப்படி யாரெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு பாருங்களேன். திருமதி இமாம் ஒரு ஹதீஸை தங்கத்துக்கு ஜக்காத்து இல்லைன்ற மாதிரி ஒரு ஹதீஸ் தவறான ஹதீஸை போட்டு அவர் சொல்கிறார், வகுத்தலஃப அஹ்லுல் இல்மி ஃபீ தாலிக்க, அறிஞர்கள் திருமதி நூலில் இது இருக்கும், அறிஞர்கள் இது விஷயமாக கருத்து வேறுபாடு, இதில் கருத்து வேறுபாடு தேவையே இல்லைங்க, இதில் கருத்து வேறுபாடாம், இதில் நகைக்கு ஜக்காத்தா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ஃபரஆ பஅது அஹ்லில் இல்மி மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒ தாபீன, தாபீன்களிலும் சஹாபாக்களிலும் உள்ள சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபில் ஹுலி ஜக்காத்தும், ஹுலி நகைகளில் ஜக்காத் என்று சொல்கிறார்கள், நகைகளுக்கு ஜக்காத் என்கிறார்கள். மாக்கான மின்ஹு தஹபுன் வ ஃபில்லத்தும், தங்கம் வெள்ளியிலான நகைகளாக இருந்தால் ஜக்காத் என்று சொல்கிறார்கள். யார்? சஹாபாக்களும் சில பேர் சொல்கிறார்கள், தாபீன்கள் சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். யார் என்று கேட்டால் ஒபிஹி யகூலு சுஃபியானு சௌரி, சுஃபியானு சௌரி என்ற ஒரு அறிஞரும் அப்துல்லா இப்னு முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் என்ற அறிஞரும், ரெண்டு அறிஞர் தான் போட்டிருக்காங்க. இவங்க தான் ஜக்காத் இருக்குங்கிறாங்க. தங்கத்தில் என்ன தானே செஞ்சுட்டு போ, தங்கம்னா தங்கம் தான், அது நீ நகையை செஞ்சுக்க, கட்டியாக வச்சுக்க, தங்கத்துக்கு ஜக்காத்து என்னவாக இருந்தாலும் ஜக்காத்தான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டு அறிஞர்களும். தாபீன்களில் சிலரும், அது பேரை அவர் குறிப்பிடலை, சஹாபாக்களில் சிலரும் பேரை குறிப்பிடலை, இது சொல்லியிருக்கிறார், இது சொல்லிட்டாரு. அடுத்து சொல்கிறார் பாருங்க, ஓ கால பாது அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் மற்றும் சிலர் சொல்கிறார்கள். அவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா மின்ஹும் இப்னு உமர், இப்னு உமர் சொல்கிறார். ஓ ஆயிஷா, ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். ஓ ஜாபீர் இப்னு அப்துல்லா, ஜாபீர் இப்னு அப்துல்லா சொல்கிறார்கள். ஓ அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக், 4 சஹாபி பேரை போட்டு சொல்கிறாரு. லைஸ ஃபில் ஹுலி ஜக்காத்துன், நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது. இப்னு உமர் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஜாபீர் இப்னு அப்துல்லா சொன்னாங்க. 4 பேர் சஹாபி, 4 பேர் ஒரு சிறந்த ஒரு சஹாபிகள் தான். அந்த சிறந்த சஹாபிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லைஸ ஃபில் ஹுலி ஜக்காத்துன், நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓ ஹாக்கதா ருவிய, இப்படித்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்பாலி ஃபுகஹாய் தாபீன், தாபீன்களுடைய அறிஞர்கள் வழியாகவும் சிலர் வழியாகவும் இப்படித்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இமாம்கள் யார் யார் இதை சொல்லியிருக்கான்னு கேட்டால் ஒபிஹி யகூலு மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இப்னு அனஸ் மாலிக் இமாம், மாலிக் இமாம் இதைத்தான் சொல்கிறார். ஓ ஷாஃபி, ஷாஃபி இமாம் இதைத்தான் சொல்கிறார். ஓ அகமது, அகமது இமாம் இதைத்தான் சொல்கிறார். ஓ இசாக், இசாக் இமாம் இதைத்தான் சொல்கிறார். 3 மதுஹபில் ஜக்காத்து கிடையாது நகைக்கு. 3 மதுஹபில் உள்ள இமாம் யார்? மாலிக் இமாம் சொல்கிறாரு, அபு ஹனீஃபா தான் இருக்குங்கிறாரு, மாலிக் இமாம் சொல்லுகிறாரு, ஷாஃபி இமாம் சொல்லுகிறாரு, அகமது இமாம் சொல்லுகிறாரு, இசாக்குன்னு ஒரு இமாம் இருந்தார் ஃபேமஸ் ஆகலை, அவரையும் சேர்த்துக்கிட்டார். அந்த 4 இமாமும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஜக்காத்து கிடையாது, நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது என்று திருமதி அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த நூலில் குறிப்பிடுறாங்க. இப்போ இப்போ நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாதுங்கிறதுக்கு நான் சொன்ன அந்த செல்வங்களில் ஜக்காத்து நல்லா சொல்லிட்டான்ல, அதை சிந்தித்தாலே என்ன செய்ய இருக்குன்னு விளங்கிக்கலாம். அப்போ சஹாபாக்களில் ஆயிஷா, இப்னு உமர், ஜாபீர்லாம் சொன்னாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன அதனால என்னங்கிறேன், யார் கரெக்டாக சொன்னாலும் அதை எடுத்துக்கிறோங்க. அவங்கள மறுமையில் நம்ம காப்பாற்றுவாங்க. ஆயிஷா நாயோ ஜாபீர் அவர்களோ இப்னு உமரோ அந்த செல்வம் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் செல்வத்துக்கு ஜக்காத்துங்கிறதுக்குள்ள அதை அடங்கக்கூடிய நேரத்தில் இந்த 4 பேர் செஞ்சார்கள் என்ற ஒரு வாசகத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா ஜக்காத்து கடமை கிடையாது, நகைக்கு கிடையாதுங்கிறாங்க. இது எங்கே கொண்டே விடும்? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு 100 கிலோ தங்கத்தை வாங்குவான், தங்கமாக வச்சுருந்தா தானே பஞ்சாயத்து எல்லாத்தையும் வளையலா சைடான்ட்டானா முடிஞ்சு வச்சுக்காத, அது அணிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. தங்க நகையாத்தானே நீங்கள் சொல்கிறீங்க, அதை கழுத்தில் போட்டிருக்குன்னு சட்டம் ஒன்றும் கிடையாது, நகையாத்தானே இருக்கானே. 100 கிலோமே வளையலா வெட்டு அப்படின்ட்டான்னா 100 கிலோ என்ன செஞ்சிரு செயின் ஆக்கி விட்டுரு அப்படின்ட்டானா 100 கிலோ செயின் தானே, இதுக்கு ஏன் ஜக்காத்து கேட்குற? தங்க கட்டி வச்சுருந்தா கேளு, நான் செயின் தானே வச்சுக்கிறேன். இது என்ன, இது எங்கே கொண்டு விடா? இதுக்காக ஜக்காத்து கடமையாகப்பட்டுச்சு. ஜக்காத்து எதுக்கு கடமையாகப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோடீஸ்வரனும் தங்கத்தை நகையாக்கி வச்சுருவானாங்க. எதுக்குமே ஈஸியாக போச்சுங்க. கோடி கோடியாக வச்சுக்கிறவன் என்ன செய்வான், காசாக வச்சுக்கிறவங்களும் என்ன செய்வான், காசாக இருந்தால் ஜக்காத்து கேட்பாங்க, நகையாக்கு, நகைக்கு ஜக்காத்து இல்லை. அப்போ எல்லாரும் நகையாக்கி வச்சுட்டான்னு சொன்னால் நகைண்டா நினச்சா காசாக்கலாம்ல, அதானே பிரச்சனை. நகை என்பது தங்கத்துடைய விஷயமே என்னன்னு கேட்டால் இன்றைக்கி வேணும்னா காசாக்கிப்படலாம். ஒரு நிலத்தை கூட இன்றைக்கி நினச்சா விற்றுட்டு காசாக்க முடியாது, அதுக்கு மார்க்கெட்டு வாங்குறதுக்கு ஆள் வரணும், பல விஷயங்கள் இருக்குது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நகையாக இருக்கட்டும், நகையில் பழைய நகையை கொண்டாலும் ஒரு செகண்டில் காசாக்கிடலாமா நீங்கள்? அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சு ரேட்டை கழிச்சிக்கிடுவாங்க. பழைய நகையை என்ன செய்யலாம், ஒரு செகண்டில் ரூபாயை மாற்றிடலாம்.
அப்படிங்கிற ஒரு பொருளாக இருக்கும்போது இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரூபாயை வச்சுக்கிறக்கூடாது, எல்லாத்தையும் நகையை மாற்று அப்படின்னு சொன்னால் இது எங்கே கொண்டு போய் விடும். அப்போ இதை சொன்னவர்கள்லாம் யார் பெரிய பெரிய அறிஞர்களாக தான் இருக்கிறாங்க, சரிஞ்ச மதிப்புக்குரிய அறிஞர்களாக இருக்கிறாங்க. ஏன் இதை அவங்க கவனிக்காமல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். ஆய்வு செய்யும்போது ஆய்வில் தவறு ஏற்பட்டால் அதை அவங்கள மன்னிப்பான். நம்ம ஏற்றுக்கிறோமா அதை? நம்ம என்ன சிந்திக்கணும்? செல்வங்களுக்கு அல்ல ஜக்காத்து கடமையாங்க. ஜக்காத்துடைய நோக்கம் என்ன? இந்த சட்டங்கள் வந்து ஜக்காத்துன்னு தப்பிக்கிறதுக்குள்ள வழிகாட்டி கொடுக்கும். எல்லாருமே இறையச்சத்தோடு கொடுக்க மாட்டேன்னு ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் கட்டாயமாக வசூல் பண்ணுவாங்க. அவன் தப்பிக்கத்தான வழியை பார்ப்பான். அப்போ என்ன செய்வான்? எல்லாத்தையும் நகையாக்கி வச்சுனான்னா எந்த கவர்மெண்ட் போய் கேட்க முடியாது. கேட்டாங்கன்னா நாங்கள் அனபி மதப்புக்காரங்க, நான் சாபி மதம் கொண்டானா என்ன செய்கிறேன், அவர் சாபி மதம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் சாபி நகையாக வச்சுருக்குறோம் அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ஜக்காத்துக்கு கிடைக்காம போயிடும் மக்கள். கடைசியில் என்ன இந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஜக்காத்துடைய பயன் மக்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்போ அந்த ஜக்காத்து வந்து கடமை என்பதற்கு ஆதாரம் வந்து புதுசாக நீங்கள் காட்ட வேண்டியது. நான் சொன்னல இது வரைக்கும், இது செல்வமாக இல்லையா, நகையாக இருக்கட்டும் பிஸ்கட்டாக இருக்கட்டும், அது ஒரு மனிதனுக்கு கிடைச்ச செல்வமாக இல்லையா, அது அவனுடைய சொத்துடைய கணக்கில் வருமா வராதான், அவன்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத பேசும்பொழுது வர நினச்சா அதை ரூபாய் ஆக்கிக்கிற முடியுமா முடியாதா? நகையாகவே இருக்கட்டும், நகையை நினைச்சான்னு சொன்னால் இந்த நிமிஷமே அதை ரூபாயாக மாற்ற முடியுமா? ரூபாயாக மாற்றலாம், என்ன வேண்டாலும் மாற்றலாமா? அப்படிங்கக்கூடிய நேரத்தில் அப்போ தங்க நகைகள், தங்க வெள்ளி நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்று இந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சில அறிஞர்கள் அப்போ அந்த அறிஞர்களும் அறிஞர்கள் தானே, அவங்களும் மதிங்களேன். சுஃபியான் சௌரி சொல்லியிருக்கிறார்கள், அவரும் ஒரு அறிஞர் தான். அப்துல்லா இப்னு முபாரக் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு அறிஞர் தான். இந்த திருமதி கருத்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இவர் போட்ட பட்டியலில் எடுத்துக்கிட்டால் கூட 2 அறிஞர்கள் வர்றாங்க. சில சகாபாக்கள் மாற்று கருத்தில் இருந்திருக்கிறாங்கல்ல, 2 கருத்தில் வந்துச்சுன்னா எது கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போங்க. எந்த சஹாபியுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாக இருக்கிறதோ, எந்த சஹாபி எந்த இமாமுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாக இருக்குது அதை தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ திருமதியுடைய இது ஒன்று சொல்லிட்டாங்க. இது போக இது நமக்கு ஆதாரமே தேவையில்லை, இதில் முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. இருந்தாலும் குறிப்பிட்டு நகைக்கு ஜக்காத்து இருக்குன்னு ஆதாரம் இருக்குது. அப்படி ஆதாரம் தேவையே கிடையாது. நமக்கு ஆதாரமே இல்லாட்டாலும் எந்த ஒரு ஆதாரமும் நீ வளையலுக்கு ஜக்காத்து கொடு, செயினுக்கு கொடுன்னு ஒரு ஆதாரம் இல்லாவிட்டால் கூட நமக்கு அதுவே போதுமான ஆதாரம். எது? உங்கள் செல்வங்களுக்கு ஜக்காத்து உண்டு, ஹுதுமின் அம்பாலியும் சதக்கா, செல்வங்கள் அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணுமாயாக நல்லா உத்தரவு போட்டுட்டான். அப்போ ஒஃபி அம்பாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம்னு நல்லா கட்டளை இட்டான். அப்போ ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உங்கள் செல்வங்களில் என்ன இருக்குது, பங்கு இருக்குது. அப்படிங்கும் பொழுது அதுவே நமக்கு போதும், வேறு ஆதாரம் புதுசாக காட்ட வேண்டியது இல்லை. ஆனாலும் சில ஹதீஸுகள் வருது. எப்படி ஹதீஸ் வருது? நசையிலையும் அபூதாவுதுலையும் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஏமன்கிற பகுதியில் இருந்து ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யமன்கிறோம்ல, யமன் நாடு, அந்த யமன்கிற நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்களுடைய மகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு சிறுமியை பெரிய ஒரு மகளை அழைத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த மகளுடைய கையில் வந்து கடினமான தங்கத்தலான 2 காப்புகள் இருக்குது. அந்த மகள் 2 மகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த மகளுடைய கையில் என்ன இருக்குது? நல்ல கனமான தங்க காப்பு 2 மாட்டப்பட்டிருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு கேட்குறேன், தங்கம் நல்லா தெரியுது, பார்த்தோன்னே என்ன செய்யுது, தங்கம்னு தெரியுது. வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கிற வச்சு சிறுமின்னு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படி அலங்கரிச்சுக்கிட்டுலாம் வெளியே வரமாட்டாங்க. அது சிறுமிக்கு அந்த சட்டம் இல்லை. அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த பெண்ணோட கூட்டிகிட்டு வந்த மகள்ங்கிறவங்க சிறுமியாக இருந்திருப்பாங்க. சிறுமிகள் இருந்தால் அலங்கரிக்கிறது வந்து குற்றம் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த நகை தெரிஞ்சிருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ கேட்குறாங்க, அது அத்தீன ஜக்காத்தஹாதா, இதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா? அணிஞ்சிருக்கிற நகைக்கு இல்லைன்னா அந்த கேள்வி கேட்க வேண்டியதில்லை. நகைக்கு ஜக்காத்து இல்லைன்னா நகை என்ன பிரச்சனை இல்லை, நீ கட்டியாக வச்சுருந்தா தான் அப்படி போயிருப்பாங்களே. இதை கொஸ்டினே பண்ணியிருக்க மாட்டாங்களே. ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க? அது அத்தீன ஜக்காத்த ஹாதா, இதனுடைய ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க காலத்தில் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்போ வந்து நெருப்பாலான 2 காப்புகளை அல்லாஹ் மறுமையில் அணிவிப்பது உங்களுக்கு திருப்தியா? அதை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஜக்காத்து கொடுக்காவிட்டால் இப்படி வருங்கிறாங்க. நீங்கள் ஜக்காத்து கொடுக்கலை என்று சொன்னால் இதே தங்க காப்பு வந்து நெருப்பால் செய்யப்பட்டு என்ன செய்யப்படும், நெருப்பு காப்புகளாக உங்கள் கையில் மாட்டப்படும் என்றால் அது உங்களுக்கு திருப்தி அளிக்குமா, அது சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்ற ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த இல்லைன்றுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா 2 காப்பையும் கலட்டி தூக்கி ரசூலுல்லாஹ்ட்ட போட்டுட்டு நீங்களே வச்சுக்கிறீங்க, எனக்கு வேணாம், இந்த தங்கமே எனக்கு வேணாம் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திருப்பி கொடுத்தாங்கன்னு வரல. ஒரு தேவையானதும் சொல்லுவாங்களே தவிர தூக்கி போட்டாங்கன்னு வருது. தூக்கி போட்டால் ரசூலுல்லாஹ் எடுத்துருக்க மாட்டாங்க. நீ நம்ம ஜக்காத்தை கொடுமா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வரல. இவ்வளோதான் ஹதீஸில் வருது. நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், நகையை தானே அணிஞ்சிருந்தாங்க. நகையை அணிஞ்சிட்டு இந்த கேள்வியை கேட்கணும், ஜக்காத்தை கொடுத்துட்டியான்னு கேட்கணும். அப்போ நகைங்கிறது மேட்ரே கிடையாது. தங்கமாக என்னங்கிறது மேட்ரே தவிர நகையாங்கிறது மேட்ரு கிடையாது. நீ வச்சுக்கிறது தங்கம், அதுக்கு மதிப்பு இருக்கிறது. மதிப்புள்ள ஒரு இரும்பு வலையில் போட்டுன்னா கேட்டிருக்க மாட்டாங்க, அது எந்த மதிப்பும் வராது.
ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அது வராது. தங்கத்தில் இருக்க போய் என்ன செய்கிறாங்க, அதுக்கு மதிப்பு இருக்க போய் கேட்குறாங்க, ஜக்காத்தை கொடுத்துட்டியான்னு கேட்குறாங்க. இது நசையிலையும் அபுதாவுலையும் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதுலேருந்து என்ன செய்யுதுன்னா ஜக்காத்து இருக்குன்னு விளங்குறது. அதுக்கடுத்து அபுதாவுதில் வரக்கூடிய இதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் கூடுதல் சப்போர்ட்டுக்கு தான். இந்த ஹதீஸ்லாம் உங்களுக்கு தெரிய தேவையே இல்லாட்டாலும் ஜக்காத்து, நகைக்கு ஜக்காத்து என்பது நிறுவனமாயிரும். நகைங்கிற செல்வமாக இல்லையா, அதில் நின்றுட்டாலே சரியாக வந்துடும். ஆனால் இது கூடுதல் விவரத்துக்காக தான் இதெல்லாம். அதே மாதிரி வந்து உம்மு சலமாண்ட ரசூலுடைய மனைவி, அவங்க அறிவிக்கிறாங்க, குன் தல்பஸ் அவுலாஹமின் தாபின், நான் தங்கத்தால் சில காப்புகளை நான் வந்து அவுலாஹ்னு சொன்னால் அந்த காலில் போடக்கூடிய, அதாவது கொலுசுமாங்கல்ல, காலில் அதுமே ஒரு வளையல் மாதிரி போடுவாங்க, காலில் அணிகிற ஒரு நகைன்னு வச்சுக்கிறேங்க. நான் அந்த மாதிரி தங்கத்தாலான ஒரு காலில் அணியக்கூடிய நகையை நான் அணிந்திருந்தேன். அணிஞ்சிருந்தவொன்னே ரசூலுல்லாஹ்ட்ட அணிஞ்சிட்டு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, கன்சுன் ஹுவ, இது வந்து அதாவது கன்சுன்னு சொன்னால் குர்ஆனில் ஒரு வசனம் வருது, யார் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு நான் அந்த சூடு போடப்படும்னு ஒரு வசனம் வருதுல்ல, அதில் வந்து கன்ஸுங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறோம். சேமித்து வைத்துக் கொள்வதற்கு என்னது கன்ஸு, யார் சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள்னு வருது. அப்போ இவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் கன்ஸில் சேருமா, அதாவது தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்தால் நரகம்னு வருகிறத நான் இப்போ தங்க காப்பு போட்டிருக்கிறேன்னே, இது வந்து அதில் சேருமா, அடங்குமான்னு கேட்குறாங்க. கன்சுன்னு ஹுவ, அடங்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா பலக அன்து அத்தா ஜக்காத்து, இந்த ஜக்காத்து கொடுக்குற எல்லையை அடைந்து ஜுக்கிய ஜக்காத்தும் கொடுக்கப்பட்டு விடுமையானால் ஃபலைசபி கன்சின், அது கன்சு சேமித்ததில் சேமித்து கொண்டார்கள்ங்கிறதுல வராது. நீ வச்சுக்கிற அந்த நகை வந்து ஜக்காத்து கொடுக்குற அளவை அடைந்து ஜக்காத்தும் கொடுத்து விட்டாயானால் என்ன இல்லை, கன்சு இல்லை. ஜக்காத்து கொடுக்காவிட்டால் கன்சு, கன்சுன்னா தண்டனை இருக்குன்னு அர்த்தம், சூடு போடப்படும் அர்த்தம். ஜக்காத்து கொடுக்காமல் சேர்த்து வைத்தார்களே ஆனால் அந்த செல்வங்களை கொண்டு என்ன செய்யப்படும், விழாக்கள்லையும் முதுகள்லையும் முகத்திலையும் சூடு போடப்படும் நல்லா சொல்கிறான். அதில் சேருமான்னு கேட்குறாங்க உம்மு சலமா. நான் போட்டிருக்கிறேனே, தங்கத்தை சேர்க்கக்கூட நல்லா சொல்கிறானே, நான் தானே தங்க காப்பு 2 வச்சுருக்கிறேன், காலுக்கு அணியக்கூடிய தங்க நாணயம், தங்க ஆபரணத்தை வச்சுருக்கிறேன், இதுக்கு அந்த குற்றத்தில் சேருமா, நான் இதை அணிகிறதுனால எனக்கு அந்த தண்டனை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனக்கு அந்த ஜக்காத்து கொடுக்குற அளவில் அது இருந்து நீ ஜக்காத்தும் கொடுத்து விட்டாயானால் ஃபலைசபி கன்சின், அது கன்ஸில் வராது. இதில் என்ன கிடைக்குது, ஜக்காத்து கொடுக்கணும்னு வழங்குதில்ல, நகைக்கு தானே கேட்குறாங்க. நீ நகை அணிந்தாலும் சரி, அது ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் அது தங்க கட்டி வெள்ளி கட்டிய பாலமாக சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அந்த கணக்கில் தான் இது வரும். ஜக்காத்து கொடுக்காமல் தங்க பாலங்களை சேர்த்து வைப்பதும் ஜக்காத்து கொடுக்காமல் தங்க நகைகளை அணிந்து கொள்வதும் ரெண்டும் சமம்தான். அதன் இதில் விளங்குது. இந்த ஹதீஸ் தெளிவாக வழங்குதா இல்லையா? நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறது பிஸ்கெட்டு சேர்த்து, தங்க பிஸ்கெட்டு சேர்த்தால் தான் தண்டனை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி கிடையாது. தங்க நகைகளை கூட நீ சேர்த்து வைக்கக்கூடாது ஜக்காத்து கொடுக்காமல். ஜக்காத்து கொடுத்தாலும் சேர்த்து வச்சுக்கலாம், எவ்வளோ எத்தனை கோடி எத்தனை கிலோ கொண்டாலும் நகைகளை வச்சுக்கிறங்க. ஜக்காத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் எதில் சேராது, கன்சுன்னு சொன்னால் தண்டிக்கப்படுகிற அளவுன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்லப்போனால் அது கன்சுன்னு சொன்னால் மறுமையில் அதை சூடு போடப்படுற ஒரு தண்டனை இருக்குது இல்லையா, அந்த தண்டனையில் சேருமான்னு கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், நகையை அணிந்தால் கூட அதுக்கு ஜக்காத்து உண்டுன்னு தெளிவான ஒரு ஆதாரம் இருக்குது. இவ்வளோ ஆதாரம் இருந்துக்கிட்டு இல்லைங்கிறாங்க. இவ்வளோ ஆதாரம் இருக்குது, பொதுவான ஆதாரம் வேறு இருக்குது. ஆனால் என்ன செய்கிறாங்க, சில இமாம்கள் நகைக்கு ஜக்காத்து கிடையாதுங்கிறாங்க. அதனால் ஜக்காத்து இல்லாமல் போகுது. நகைக்கு ஜக்காத்து இல்லைங்கிறதுனால தான் ஷாஃபி மதுவுக்காரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜக்காத்து. நிறைய நகை வச்சுருப்பாங்க, அவங்களாம் ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. நகைக்கெலாம் இல்லையாமல மது ஷாஃபி இமாம் சொல்லிட்டாங்களே, அப்போ எப்படி ஏழைக்கு உதவும்? எதுக்கு எல்லாம் இந்த ஜக்காத்தை கடமையாக்கினா? அப்போ ஜக்காத்தை கடமையாக்கி அது மக்களுக்கு பயன்படணுமா இருந்தால் எதுக்கெல்லாம் எல்லா செல்வத்தையும் நீங்கள் கொடுத்தா தான் அந்த தீர்வாகும். சில செல்வத்துக்கு இல்லை நீங்கள் கழிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அந்த ஜக்காத்தினால. அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸ் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் தான் இது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. இந்த ஆயிஷா நாயி சொல்கிறது தான் 2 விஷயம். ஆயிஷா நாயி வந்து சில சிறுமிகளை எடுத்து வளர்த்தார்கள், அவங்க அண்ணன் பிள்ளைகள் எடுத்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து தங்க நகை போட்டிருப்பாங்க, அதுக்கு ஆயிஷா நாயி ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை வச்சு தான் ஆயிஷா நாயுடைய கருத்து அந்த இதில் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் ஆயிஷா நாயுடைய அந்த கருத்து தவறு என்பதற்கு இப்போ ஒரு ஆதாரம் வந்து ஆயிஷா நாய் சம்மந்தப்பட்ட இந்த செய்தியை பாருங்கள் எப்படி வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, தகல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். ஃபராஃபி எதைய ஃபதஹாத்தின் மின் வரக்கின், வெள்ளியாலான காப்புகளை என்னுடைய கையில், வெள்ளிக்கு ஜக்காத்து உண்டு தானே, வெள்ளியாலான காப்புகளை என்னுடைய கையில் கண்டார்கள். கண்ட உடனே கால மாஹாதா ஆயிஷா, ஆயிஷா இது என்ன கையில் என்ன காப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, சனாத்துஹுன்ன அத்த செய்யனுலக்க யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்காக நான் அலங்கரித்துக் கொள்வதற்கு தான் போட்டிருக்கிறேன், கணவனுக்கு அலங்கரிக்கலாம்ல, அதுக்காகத்தான் நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அத்தீன ஜக்காத்தஹுன்ன, இவற்றுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டியா, வெள்ளி நகை தான் போட்டிருக்கிறாங்க, நீ ஜக்காத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கொடுத்துலாம், இல்லை கொடுக்கல. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹுவ ஹஸ்புக மினன்னார், இதுவே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க போதுமானது, உனக்கு நரகத்தில் சேர்க்க இதுவே போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி வெள்ளி ஆவரணம் அணிஞ்சு இருக்கும் பொழுது அதுக்கு ஜக்காத்து கொடுத்தியா என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்கன்னு கேட்டால் அப்போ ரெண்டு விஷயம் விளங்கிடுது. ஆயிஷா நாயுடைய கருத்தும் அந்த அவங்க ஜக்காத்து கொடுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல, அது தவறு. இது அவங்களே ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்லி கட்டளை இட்டுட்டாங்க. அப்போ ஆயிஷா நாயகி பேரில் சொல்லப்படக்கூடிய தவறான கருத்தாக இருக்குமே தவிர ஆயிஷா நாயகி மைனஸ் ஆயிடுவாங்க. இப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க, ஜக்காத்து அந்த லிஸ்ட்டில் ஆயிஷா நாயகி பேரையும் வச்சு சொல்கிறாங்க, அது சரியான செய்தி இல்லை. அப்போ இவ்வளோ ஹதீஸ் இருக்கிறது. அதுக்கடுத்து பைஹகி இமாமும் மாரிஃபத்து சொன்ன நூல் ஆசாருங்கிற நூலில் பைஹகியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது லைசபில் ஹுலி ஜக்காத்தும், நகைகளுக்கு ஜக்காத்து இல்லைன்னு ஒரு ஹதீஸை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார். நகைகளுக்கு ஜக்காத்து இல்லைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது பாருங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறாங்க. அதை சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா, லா அஸ்லலஹு, அப்படி ஒரு ஹதீஸ் கிடையவே கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக கிடையாது. நகையில் ஜக்காத் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு நிறைய ஹதீஸுகள் சொல்லுகிறார்கள். லா அஸ்லலஹு, அப்படி ஒரு ஹதீஸ் கிடையவே கிடையாது, அடிப்படையே கிடையாது. இன்னமா யுர்வா அன் ஜாபிரின் மின் கௌலி கைர மர்ஃபூயின், ஜாபீர் அவருடைய சொந்த கருத்தாகத்தான் அப்போ இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபீர் சொன்னார், எதுக்கு ஜக்காத்தில், நகைக்கு ஜக்காத்தில் என்று ஜாபீர் சொன்னார் என்று ஹதீஸ் இருக்கிறது. ஜாபீர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறது பொய், அப்படி கிடையாது, அப்படி ஹதீஸே கிடையாது அப்படின்னு பைஹகி மறுத்துடுறார். அப்போ ஜக்காத்து நகைக்கு இல்லைங்கிறவங்க இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க, அந்த ஆதாரத்தை என்ன செய்கிறாரு, ஒரு கடுமையாக மறுத்துடுறார் அவர். அதே மாதிரி மாலிக் இமாமுடைய மொத்தாங்கிற கிதாபில் என்ன இருக்குன்னு கேட்டால், இப்னு உமர் அவர்கள் தன்னுடைய பெண் மக்களுக்கு நகைகளை அணிவிப்பார் பொம்பளை பிள்ளைகளுக்கு, ஆனால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டார். அதுக்கு அந்த மாற்று கருத்துக்கு ஆதாரம் இதில் நம்ம மார்க் ஆதாரம் நிற்குமா, அவர் கூட நமக்கு என்ன, நமக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்ன ஹதீஸை காட்டிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் தங்க காப்பு போட்டிருக்கும்போது, கையில் வெள்ளி காப்பு போட்டிருக்கும்போது, காலில் ஒரு வளையல் போட்டிருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் கொடுத்துட்டியான்னு கேட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்த்துட்டோம். அவ்வளோ தெளிவாக இருக்குது. அம்பாளுங்கிறதுல அடங்கிடுது, அந்த சொத்துக்கள் என்கிறதுலே அது அடங்கிடுது. ஆனால் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த மதுஹபுக்காரங்க இது ஆதாரம் காட்டுறாங்க. எது ஆதாரமாக அவங்களுக்கு போகுது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது ஆதாரம் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஷாஃபி அஹமது ஹம்பல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு உமர் ஜக்காத்து கொடுக்க மாட்டார், அதுபோக இந்த இப்னு உமர் ஜக்காத்து கொடுக்க மாட்டார்னு வருதில்ல, இந்த கொடுக்க மாட்டார்னு வர்றது எல்லாமே நம்ப முடியாது. ஏன்னு கேட்டால், கொடுத்தார் என்பதை ஒருத்தர் அறிவிக்க முடியும், கொடுக்க மாட்டேன்னு இப்படி அறிவிப்பீங்க. எனக்கே கொடுத்துருப்பாரு, நீங்கள் 24 மணி உட்காந்துட்டு இருந்தீங்களா, 365 நாளைக்கு, அவர் கொடுத்தாரா இல்லைன்னு அறியறதுக்கு என்ன செய்யணும், பக்கத்தில் உட்காந்துட்டே இருக்கணும். நீ கொடுத்தாரா, நாளைக்கு கொடுத்தாரா, 10 மணி கொடுத்தாரா, 11 கொடுத்தாரான்னு அவரை விட்டு நீ விலகாமல் இருந்தால் தான் கொடுக்கலன்னு சொல்ல முடியும். அவர் கொடுத்தாரா இல்லையான்னு இப்படி ஒரு மனிதனுக்கு அறிவிக்க முடியும், அறிவிக்க முடியாத விஷயத்தை அறிவிக்கிறாங்க. கொடுத்தாருன்னு அறிவிக்கிறாங்க, ஒரு செகண்ட் பார்த்தா முடிஞ்சு வச்சுக்கத, நான் பார்க்குறேன் நீ கொடுக்குறீங்க பார்த்து நம்ம போயிட்டே இருப்பேன். கொடுக்கலன்னு சொல்வதாக இருந்தால் ஒரு ஆள் கொடுக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க, இது இஸ்மாயில் இப்ராஹிமுக்கு 1000 ரூபா கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, இதை எப்படி நிரூபிப்பீங்க? இஸ்மாயில் இப்போ 2 பேர் பக்கத்தில் உட்காந்துட்டே இருக்கணும், எப்படி எவ்வளோ நாளைக்கு உட்காந்துருக்கேன், அந்த 2 பேர் சாவர வரைக்கும் உட்காந்துருக்கணும், உட்காந்துட்டு கொடுக்கல பார்த்துட்டேன். அப்போ கொடுக்கலன்னு சொல்லி அறிவிக்க முடியுமா? ஒரு விஷயத்தை செய்யலைன்னு அறிவித்தார்கள்னு எந்த செய்தி வந்தாலும் அது பொய்யுங்க. செய்யலைன்னு நான் பார்த்த வரைக்கும் செய்யலைன்னு வேணால் சொல்லலாம். அப்போ ஒரு டைம் சொல்லணும், நான் வெள்ளிக்கிழமை பார்த்தேன் கொடுக்கல, வெள்ளிக்கிழமை கூட சனி கொடுத்துருப்பாரு, இவர் எப்படி வேணால் அறிவிக்கலாம். நான் வெள்ளிக்கிழமை போனேன், அன்றைக்கி ஒரு ஜக்காத்து கொடுக்கலன்னு வேணால் அறிவிக்கலாம். அப்படி அறிவித்தாலும் நிற்காத, வெள்ளிக்கிழமை கொடுக்காட்டி அடுத்த நாள் அறிவிச்சிருப்பார், அதுக்கு அடுத்த நாள் கொடுத்துருப்பாரு. அப்போ ஜக்காத்து கொடுக்க மாட்டார்கள் என்று இப்னு உமர் கொடுக்க மாட்டார்கள் என்று நாஃபி என்பவர் சொல்கிறாரு. இது எந்த மனிதனை பற்றி சொல்ல முடியாது. கொடுக்க மாட்டார் என்ற என்னை பற்றி நீங்கள் சொல்ல முடியாது, உங்களை பற்றி நான் சொல்ல முடியாது. அது 24 ஹவர்ஸ் 365 நாளும் கண்காணித்தா சொல்ல முடியும். இது மொத்தம் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது, ஆனால் மெசேஜ் சரியாக இல்லை. சரி, அவர் கொடுக்காமல் இருக்கட்டும், அதனால் என்ன, அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கிறோம். கொடுக்கலன்னா கொடுக்கணும்னு வர நபிமொழியை நம்ம எடுத்துக்கொள்வதா, கொடுக்கலைங்கிற ஒரு சஹாபி செயலை நம்ம எடுத்துக்கொள்வதா? நபி உத்தரவில் போட்டுக்கிறாங்க, நரகத்துக்கு போகிற ரெடியாக இருக்கிறான்னு கேட்குறாங்களே, அவ்வளோ பெரிய விஷயமாக சொல்லியிருக்கும் பொழுது அது எப்படி நகைக்கு அவர் கொடுக்காமல் இருந்தால் அவர் தப்பு செஞ்சுருக்காரு. அவர் அறியாமல் தப்பு செஞ்சார்னா, அந்த ஹதீஸ்கள்லாம் தெரியாமல் தப்பு செஞ்சுருந்தாருன்னா அவர் எல்லாம் மன்னிப்பான்னா, அந்த தெரிய வாய்ப்பு அந்த காலத்தில் இல்லை. இன்றைக்கி நம்ம அறிகிற அளவுக்கு ஹதீஸ்லாம் இன்றைக்கி அறிய முடியாது. ஒருத்தருக்கு சொன்ன ஹதீஸ் இன்னொரு அளவுக்கு தெரியாது.
அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்காமல் அவர் முடிவு செஞ்சுருந்தாரே, ஆனால் அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம். நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? இந்த ஹதீஸ் படி இப்னு உமர் சொன்னதை வச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய எடுத்துக்கொள்ள போகிறீங்களான்னா அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே இப்னு உமர் தான். இப்னு உமர் சொன்னதாக சுனனுல் குப்ராவிலையும் வருகிறது, ஜக்காத்து கொடுக்க மாட்டார்னு சொல்லி. இதில் உள்ள சனதுக்கெலாம் நம்ம போக தேவையே இல்லை. கொடுக்க மாட்டாருங்கிறது ஒரு தகவலாக, அப்படி கொடுக்க மாட்டார்னு அறிவிக்க இயலுமா? அறிவிக்க இயலாது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஆயிஷா நாயுடைய செய்தி, ஆயிஷா நாய் செய்தி என்ன வருதுன்னா, அது மொத்தாங்கிற கிதாப்பில் இருக்கிறது. ஆயிஷா நாய் அவர்கள் தன்னுடைய சகோதரருடைய பெண் மக்களை பொறுப்பெடுத்து வளர்த்து கொண்டிருந்தார்கள். பொம்பளை பிள்ளை இல்லாத காரணத்தினால அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை எடுத்து ஆயிஷா நாய் வளர்க்குறாங்க. வளர்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சில நகைகள் இருந்தன. போல துஹுருஜ் மின் ஹொலிஹுன்ன ஜக்காத், அவங்க நகைகளுக்கு ஆயிஷா நாய் ஜக்காத்து கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி மொத்தாவில் எழுதி வச்சுருக்காரு. சனதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த செய்தி அந்த செய்திக்கு மாற்றமாக இருக்குது. ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறாங்க, நீ கொடுத்துட்டியா இல்லையா, கொடுக்கலன்னா ஹஸ்புக மினன்னார், இதே உங்களை நரகத்தில் சேர்க்க போதும்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆயிஷா நாய் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குது, ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிட்டாங்க. அப்போ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர இது எடுக்க முடியாது. சரி, அப்படியே ஆயிஷா நாய் கொடுக்காம இருந்தால் அதுக்கு நம்ம ஏன் ஆதாரம் எடுத்துக்கிறோன்னு? ஆயிஷா நாய் கொடுக்கலன்னா கொடுக்கல விடுங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தான் எடுத்துக்கிறேன். அப்போ நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்கிற இந்த வாதம் ஒரு ஒரு பொது அறிவு உள்ளவர்கள் கூட சொல்ல முடியாத வாதம். பெரிய ஆய்வோ ஆராய்ச்சிலாம் தேவையே கிடையாது. நகைகள்ங்கிற வடிவத்தை வச்சுக்கிட்டு தீர்மானிக்கிறாங்கன்னா என்ன விஷயம்னு தெரியலை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னொரு விஷயம் இந்த விலை உயர்ந்த கற்கள், தங்க நகை விட்டுருங்க, தங்கத்தை விட்டுருங்க, விலை உயர்ந்த கற்கள் வைரம் இருக்குது. வைரம் தங்கத்தில் சேராது, அது ஒரு கல் வகையை சேர்ந்தது தான். வைடூரியம் இருக்கிறது, முத்து இருக்கிறது, பவளம் இருக்கிறது, கோமேதகம் இருக்கிறது, இன்னும் என்னென்னமோ பேரில் எல்லாம் என்ன இருக்குது, பல கற்கள் இருக்கிறது, பெரிய அளவில் மதிப்புள்ளது இருக்கிறது. இந்த வைரம் வைடூரியம் இதுக்கெல்லாம் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைங்கிறாங்க. பெரிய 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 அறிஞர்களாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ என்ன செய்வான், ஒருத்தன் ஒரு 100 கோடி வச்சுருப்பானா, ஒரு கோஹினூர் வைரத்தை வாங்கிக்கணும்னா வச்சுருவான், அந்த ரூபாய்க்கு ஜக்காத்தே கிடையாது. 100 கோடி ரூபாய்க்கு அவன்கிட்ட சொத்து இருக்கும். அந்த கோஹினூர் வைரம்லாம் அவ்வளோ விலை மதிப்பிடி இருக்கும்ல, 100 கோடி ரூபாய்க்கு அந்த கோஹினூர் வைரத்தை ஏலம் எடுத்துகிட்டு கோஹினூர் வைரம் இதுக்கு ஜக்காத்து, வைரத்துக்கு ஏன் கேட்குற, இது என்ன சொத்தான்னு கேட்டால், இது சொத்துலாம் வேறு என்னது, இதை கொடுத்து நாளைக்கு 100 கோடி ரூபா உனக்கு வாங்க முடியுமே? நீ 100 கோடி ரூபா கொடுத்து அதை வாங்கியிருக்கிற, நீ இதை விற்றுட்டு 100 கோடி ரூபா உனக்கு வாங்க முடியும். அப்புறமேலே என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு சத்துக்கு மாணிக்கம், பவளம், கோமேதகம் என்னென்னமோ இருக்குல்ல கற்கள், மதிப்புமிக்க கற்களுக்கு ஜக்காத் இருக்குதான்னு கேட்டால் ஜக்காத் இல்லைங்கிறாங்க. யாரெல்லாம் சொல்கிறாங்க? மாலிக் இமாம் அவர் சொல்கிறார். முதவ்வனாங்கிற கித்தாப்பில் இருந்து தான் இந்த அரபி அறிஞர் பார்த்து ஆதாரம் காட்டினார்ல, அந்த கித்தாப்பை தான் காட்டுறாரு. அந்த கித்தாப்பில் மாலிக் இமாம் சொல்கிறாங்க, லைசஃபில் ஜௌஹரி ஒல் லூலுயி ஒல் அம்பரி ஜக்காத்தும், ஜௌஹர் மாணிக்கங்கள்லையும், லூலுன்னா முத்துக்கள்லையும், அம்பர்னு சொன்னால் அது திமிங்கலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு நறுமண பொருள், அம்பர்னு சொல்லுவாங்க. திமிங்கலம்ங்கிற மீன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது உமிழ் நீராக இன்னமும் அதுலேருந்து வரக்கூடிய நறுமண பொருள், அது பயங்கரமான விலை உள்ளது. அது அம்பர் கிடைச்சின்னு சொன்னால் அது பெரிய கிலோலாம் பல லட்சக்கணக்கில் போகக்கூடியது. அம்பர்லாம் தடை செய்யப்பட்டு யாரும் வச்சுருக்கக்கூடாது. இந்த சந்தனக்கட்டை மாதிரி சந்தனக்கட்டைகளை வச்சுருந்தா அரசாங்கம் பிடிப்பான்ல, அம்பர் இருந்தால் உன்னை அரசாங்கத்தில் என்ன செய்யணும் தெரிவிங்க, அப்படிப்பட்ட ஒரு பொருள்னு வைங்களேன். அவ்வளோ மதிப்பு முக்கிய ஒரு அம்பர். இந்த அம்பர் ஒருத்தனுக்கு என்ன செஞ்சு ஒரு 2 கிலோ அம்பர் கிடச்சி போச்சுன்னு வைங்க, அவனு பல கோடிகள் அவன்கிட்ட அதுக்கு மதிப்பு உள்ளது ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லையா? அம்பருக்கு ஜக்காத்து இல்லை. அது அல்லாவா தர்ற ஒரு பொருள் தானப்பா, அது கொடுக்க வேண்டியதானா? அதில் கிடையாது. மாணிக்க கற்களுக்கு இல்லை, எந்த கற்களுக்கு என்ன இல்லை. ஜவுஹர்னா மாணிக்க எல்லா கற்கள் வகையும், வைரம் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்துடும். லூலுங்கிறது கடல்லேருந்து வரக்கூடியது முத்து, அம்பருங்கிறது கடல்லேருந்து வரக்கூடிய மீன்லேருந்து வரக்கூடியது. இந்த 3ஐயும் சொல்லி அவர் சொல்கிறாரு, இதுக்கு ஜக்காத்து இல்லை. இதுக்கு ஜக்காத்து இல்லைன்னு எங்கேருந்து எடுத்தார்? மாலிக் இமாமுடைய கருத்து இதுதான். அவருடைய சொந்த நூலில் தான் எழுதுகிறார், அவருடைய நூலில் எழுதுகிறார். அப்போ இது ஜக்காத்து இல்லைன்னு அவர் சொல்வதாக இருந்தால், எதனால் ஜக்காத்து இல்லைங்கிறாரு? ஜவுஹருங்கிறது என்ன தெருவில் கிடக்கிற பொருளா? அது விற்க முடியுமா, விற்க முடியாதா? அது காசு மதிப்பு இருக்குதா இல்லையா? அப்படி ஏதாவது காரணம் சொல்லணும்ல. இருக்குதுல, மதிப்பு இருக்குதுல, அது இருந்தாலும் அதை வச்சு ஒருத்தனுடைய செல்வத்தை தீர்மானிக்கலாமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஜவுஹர் மாணிக்கம் கிடைச்சின்னு சொன்னால் அதுக்குரிய ஜக்காத்து விலையை ரூபாயை நிர்ணயித்து அதுக்கு 2.5% கொடுத்துட்டு தானே அது நமக்கு தூய்மையாக முடியும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்க வெள்ளிலே நிற்கிறாங்க. தங்க வெள்ளி மட்டும்தான் சொத்துங்கிற மாதிரி நிற்கிறாங்களே தவிர, இந்த அம்பாளுங்கிறதுனுடைய அர்த்தம் சரியாக விளங்கலை. செல்வங்களுக்கு ஜக்காத்து நல்லா சொல்கிறான், இதெல்லாம் செல்வத்தில் சேரமா சேராதாண்டா அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவர் இல்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி
ஷாஃபி இமாம் மாலிக் இமாமும் இல்லைங்கிறார். அப்போ இந்த ஜக்காத்து கடமையானவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி கல்லை வாங்கி வச்சுருவாங்க. விலை மதிப்புக்கு மாணிக்க கற்களை வாங்கி என்ன செய்வான், அவன் உள்ள கொண்டு வச்சுட்டான்னா ஜக்காத்தை கிடையாது. 10,000 கோடி வச்சுருப்பான், ஜக்காத்து கிடையாது. ஜக்காத்து வசூலிக்க போனால் இதுக்கு ஏன் ஜக்காத்து கேட்குற, இது கல் தானே அப்படின்னு அவன் சொல்லிடுவானா இல்லையா? அப்படி சொல்லக்கூடியதுன்னா இப்போ ஜக்காத்துக்கு என்ன நன்மை, ஜக்காத்துடைய சட்டத்தினால என்ன நன்மை இருக்குங்கிறேன். நீ 10,000 கோடி வச்சுருந்தாலும் அந்த 10,000 கோடிக்கு 2% நீ கொடுத்துருந்தா எத்தனை ஏழைகளுடைய ஒரு நிலைமை உயர்ந்திருக்கு. அதை நீ கொடுக்காம அந்த 2% ஏமாத்துறதுக்காக வேண்டி நீ வைடூரியமாக வாங்கி வச்சுன்னு சொன்னால் எப்படிப்பா சரியாக வரும்னு கேட்டால் சிந்திக்க மாட்டேங்கிறான். ஒரு பொது அறிவில் சிந்தித்தால் கூட இதெல்லாம் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இதெல்லாம் சொத்தில் கணக்கெடுப்பாங்க. இப்போ வருமான வரி சோதிக்க போகிறான்னு வைங்க, அவன் வீட்டில் வந்துக்கிட்டு தங்க நகை இல்லாமல் இதெல்லாம் இருக்குது, வைரமாக இருக்குது, கோஹினூர் வைரம், அது வைரம் அப்படின்னு சொல்லுவானா? அது கணக்கெடுப்பானா? உலகத்தில் எவனாச்சும் எடுப்பானா? அது மதிப்புள்ள ஒரு பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு நீ கொடுக்காதுன்னு என்னன்னு எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சு? எதனால் உங்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வேலை செய்யலை? உலகத்தில் யாரும் சிந்திக்க மாட்டார். பொருளாதாரம் பற்றி படித்தவர்களும் அடிச்சோடி படித்தவர்களும் கூட சொல்ல முடியாது. அப்போ ஷாஃபி இமாம் என்னென்னலாம் சொல்கிறாரு என்கிற ஒரு விஷயத்தையும், இன்னும் பல ஹனவி இமாம்கள்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிற விஷயத்தையும், இந்த கற்களுக்கெல்லாம் ஜக்காத் இருக்குதாங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.